ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நீங்க வேலைக்காக ஊரு விட்டு ஊரு வரீங்க. அப்படி புதுசா வந்த அந்த ஊர்ல தங்குறதுக்காக ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றீங்க. அந்த ஹாஸ்டலே முதல்ல ஒரு மாரி கிரீப்பியா தான் இருக்கு. ஆனா அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஆளுங்க அத விட பயங்கரமா இருக்கிறானுங்க. பயங்கரமா இருக்கிறானுங்கன்னா சாதாரணமா கிடையாது. உங்கள மாரியே இதுக்கு முன்னாடி அங்க ஸ்டே பண்ண வந்த ஆளுங்கள கொன்னு அந்த மாமிசத்த புதுசா வந்த உங்களுக்கு உணவா பரிமாறினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு கதை இது. ரொம்ப முக்கியமா இந்த சீரிஸோட டைட்டிலே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹெல் இஸ் அதர் பீப்புள் அப்படிங்கிறது இந்த சீரிஸோட ஒரு செகண்ட் டைட்டில்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க சரௌண்டிங்ஸ்ல நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல, காலேஜ் போக பிடிக்கலன்னுலாம் சொல்லுவாங்க. அதற்கான காரணம் படிக்க வரல, அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். பட் மோஸ்ட்லி அது காரணமா இருக்காது. ஒரு நபருக்கு ஸ்கூலோ காலேஜோ இல்ல ஆஃபீஸோ பிடிக்கலன்னா அது அங்க இருக்கிற நபர்களை பிடிக்கலன்னு தான் அர்த்தம். சரியான நண்பர்களும் வாத்தியாரும் அமையலைனா ஸ்கூல் அண்ட் காலேஜ்ங்கிறது நரகமா இருக்கும். சரியான கலீக்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அமையலைனா ஆஃபீஸுமே ஒரு நரகமா தான் இருக்கும். அப்படி ஒரே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பக்கத்து ரூம்ல இருக்கிற ஆளுங்க சரியா இல்லைன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ற வாழ்க்கையும் நரகமா தான் இருக்கும். உன்னோட வீடியோவை நானும் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது வரைக்கும் எந்த படத்துக்கும் எந்த ஒரு கதைக்கும் இவ்வளோ இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தது இல்லையேன்னு யோசிச்சிங்கன்னா அதற்கான பதிலை கண்டிப்பா இந்த சீரீஸ் முடியும் போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எனிவேஸ், மறக்காம அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் கொரியாவோட டவுன் மாதிரியான ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ஹீரோ இப்போ சோல் நகரத்துக்கு வேலை தேடி வந்திருக்கான். பஸ்ஸை விட்டு இறங்கி லக்கேஜ் எடுக்கும் போது எவனோ ஒருத்தன் லக்கேஜை தள்ளி விட்டு போக உள்ள இருந்த லேப்டாப்போட டிஸ்பிளே காலி. சாவுராக்கி கண்ணை புடனில் வச்சுட்டு போறாடான அவனை சண்டைக்கு இழுக்கலான்னு இருந்தா அவன் கூட்டத்தில் காணாம போயிடுறான். ஆனா அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு லேடி ஒருத்தங்க கால் பண்ணுவாங்க. இவங்க தான் நம்ம என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும். என்னடா மகனே, ஊருக்கு ஒழுங்கா வந்து சேர்ந்துட்டியா? சரி, அது என்னன்னு பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுங்கிற மாதிரி அவ கால் கட் பண்ணிடுறா. அவளுமே பயங்கர பிஸியா தான் இருக்கிறா. ஹீரோயினும் டிஸ்பிளே உடஞ்ச காரணத்தால வேலையா ஹீரோ அதை ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு கடையில கொடுத்துருப்பானா. கிட்டத்தட்ட 16,000 கேட்டிருந்திருப்பாங்க. சரி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னொரு கடையை கிராஸ் பண்ணும்போது மனசு கேட்காம தலை டிஸ்பிளே ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு லேப்டாப்புக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்டதுக்கு அவன் 10,000ன்னு சொல்லுவானா. இப்படி 5,000 ஏமாந்துட்டமேனு ஹீரோவுக்கு செம்மையா காண்டாகுது. வெளியில வரும்போது அந்த இடத்துல இந்த லக்கி வீல் மாதிரி சில கேம் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. சும்மா ஆசைக்கு ஒரே ஒரு கேம் ஆடிட்டு போக வேண்டியதானே. அவன் அதை திருப்பி ட்ரை பண்ணி பார்க்க அடுத்த சீன்ல ஒரு பிளாஸ்டிக் பேக் நிறைய கீச்சைனா வச்சிருந்திருக்கான். சரி, கழுத போய் தொலைது, கடந்து செல்வதான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஏதாவது வீடு ரெண்டுக்கு கிடைக்குமான்னு அவன் தேட ஆரம்பிச்சிருந்திருப்பான். தேடுறான். ஒரு ரூமுமே அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒருத்தன் தான் தங்க போறான். ஒரு 10க்கு 10 ரூம் தான். அதுவே 20,000 25,000 வாடகை சொல்றாங்க. இறுதியாக மாலை நேரத்துல அந்த ட்ராலியை வச்சு இழுத்துக்கிட்டு எங்கெங்கயோ ரோடெல்லாம் சுத்தி படியெல்லாம் ஏறி ஈடன் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டலுக்கு நிக்கிறானா. வெளியில இருந்து பார்த்தாலே தானே இவ்வளவு கேவலமா இருக்குதுன்ட்டு அங்கிருந்து போகலாம் தான் இருப்பான். நான் அவன் ட்ராலியோட வீல்ங்கிறது உடஞ்சிரும். ஏற்கனவே அந்த ட்ராலியை இவ்வளவு தூரத்துக்கு அவன் மெனக்கெட்டு எட்டு வந்திருப்பான். ஸோ இதுக்கு மேல நகர முடியாதுடா அப்படின்னு செம்ம டயர்டான காரணத்தால சரி இங்கேயே ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோன்னு உள்ள போய் அந்த ஓனர் லேடியும் மீட் பண்றான். அவங்களும் பயங்கர ஜாலியே, அப்பாடா ஒரு ஆள் வந்துட்டாங்கடா அப்படிங்கிற சந்தோஷத்தோட நம்ம ஹீரோவுக்கான ஒரு ரூமையுமே காட்டுறாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ நிறைய வீடுகளை பார்த்துருப்பான்ல, அது எல்லாத்த கம்பேர் பண்ணும்போது இந்த ரூம் அதே மாதிரி சின்னதாகவும் இன்னும் சொல்ல போனா மோசமாகவும் இருக்கு. இருப்பினும் ஹீரோ அதை சூஸ் பண்றதுக்கான காரணம் காசு கம்மியா இருக்கு. சரின்னு அந்த ஓனர் அம்மா கிட்டயே ஏன் இப்படி ரூம் எல்லாமே இவ்வளவு கம்மியா இருக்குதுன்னு கேட்டதுக்கு, விலை கம்மியா இருக்குதுன்னு கேட்டதுக்கு அவங்க கொடுக்குற பதிலுமே ரீசெண்டா இந்த ஏரியால நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்காமா, அதனால பெருசா இங்க யாரும் தங்கறதுக்கும் வரது கிடையாது. போதாத குறைக்கு மேல் ஃப்ளோர்ல வேற யாரோ ஒருத்தங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாமா. இந்த விஷயத்த நான் வெளியில சொல்றது இல்ல, இருப்பினும் இதெல்லாம் ஒரு காரணமா கருதி தான் நான் இந்த இடத்துல விலையெல்லாம் கம்மியா வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கீயை வாங்கிட்டு வந்து அவனோட ரூமை நீக்கலான்னு இருக்கேன். அப்போ ஒரு சோடா புட்டி ஒருத்தர் இருப்பான். அவன் அவனோட ரூம்ல இருந்துகிட்டு அப்படியே ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஹீரோக்கு லைட்டா ஒரு மாதிரி வியர்டா இருக்குமா. அப்ப அங்க ஒரு மொட்டை ஒருத்தன் வருவான். அவன் தான் தரல, நீ அந்த ரூம் இல்ல இந்த ரூம், அதை பார்த்து நீக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போவான். பைத்தியார மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ரூம்குள்ள வந்த ஹீரோவுமே அந்த ரூமுங்கிறது அப்படியே பயங்கர சின்னதா இருக்கும். இங்க கிளாஸ்ட்ரோபோபியா இருந்துச்சுன்னா இங்கே செத்துருவாங்க போலேன்னு யோசிச்சுட்டு அப்படியே இப்படின்னு பிறண்டுலாம் படுத்துட்டு இருப்பான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல அவனால படுத்து ரிலாக்ஸ் கூட பண்ண முடியல. அப்புறம் எந்திரிச்சு வந்துகிட்டு ஏதோ ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி எழுதிட்டு இருக்கிறான் போல. ஸோ அந்த கதை எழுதுறத அவன் கன்டினியூ பண்றானா. இதே நேரத்துல மேல் ஃப்ளோர்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. ஆனா அந்த மேல் ஃப்ளோருக்கு அந்த சோடா புட்டையும் அந்த மொட்டையும் போறாங்க. சும்மா சுத்தி பாக்குறதுக்கு கிடையாது, அந்த இடத்துல எவனையோ பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க போல. என்னடா போட்டு தள்ளிட்டுமான்னு அவனுக்கு பயம் காட்டிட்டு இருக்கிறாங்க. ரூம்ல இருந்த ஹீரோவுக்கு
சம்திங் மேல இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி தோணிந்திருக்கும். மேலதான் யாரும் இல்லைன்னா அந்த ஓனர் அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரா இருக்கும்னு சந்தேகம் வந்த ஹீரோ ஆல்மோஸ்ட் மேல் ஃப்ளோர் போயிட்டு கதவை நீக்கலான்னு இருந்தா அப்போ மாடியில இருந்து அந்த மொட்டை கீழே இறங்கி வருவானா. அவனை பார்த்தோன்னே சரி இந்த பைத்தியக்காரனா தான் இருப்பான்ட்டு ஹீரோவும் கண்டுக்கலதுக்கு அப்புறம் இதே நேரத்துல அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற 2 போலீஸை காட்டுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லேடியை வந்து மீட் பண்றாங்களா. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தா அந்த குப்பையில இருந்து நாத்த வருதாமா, போன நாத்த வருதாமா. அதுல அந்த போலீஸ் லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் அதை நீக்கி பார்த்தா எஸ் அது பூனம் தான், ஒரு பூனையோட பாடியா இருக்கும். ரீசெண்டா இந்த ஏரியால நிறைய இதே மாதிரியான பூனைகளோட பிணங்கள்ங்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நாளா இந்த மாதிரியான பூனைகளோட பாடிஸ்ங்கிறது அதிகமா கிடைக்க ஆரம்பிக்குது. கூடிய சீக்கிரம் பூனை இல்ல மனுஷனோட பாடிங்கிறது கிடைக்க போகுது. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போலீஸா நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க அப்படின்னு அந்த லேடி மிரட்டி விடுறாங்க. ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறமும் அந்த போலீஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எல்லார்ட்டையுமே கண்டிப்பா இது ஏதோ ஒரு சைக்கோபாத்தோட வேலையா தான் இருக்கும். இந்த மாதிரியான இன்னசென்ட்டான பூனைகளை எல்லாம் கொலை பண்றான் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு கொடூர புத்தி கொண்ட ஒருத்தனோட வேலையா தான் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அவரோட பல்லு சொத்தையா இருக்கும் போல, அதனால ஒரு டென்டிஸ்ட மீட் பண்ண போயிருந்திருப்பாளா. அந்த இடத்துல ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. ரொம்ப கைண்டா அன்பா அந்த போலீஸ்கார லேடி கிட்ட பேசி அவங்களை அனுப்பி விட்டுருவாங்களா. இதே நேரத்துல இங்க ஹீரோவும் அவன் இப்போ புதுசா ஆரம்பிச்ச ஒரு ஸ்டார்ட் அப்போட இன்டர்னா தான் வேலை பார்க்க போறான். அந்த கம்பெனியோட ஓனர் கூட தான் இப்போ வெளியில வந்திருக்கானா. ஆக்சுவலி அந்த ஓனருமே ஹீரோவோட காலேஜ் சீனியரா தான் இருக்கும். ஹீரோ கொஞ்சம் ஏழ்மையான ஒரு ஃபேமிலியில இருந்து வந்திருக்கான். அவனுக்கு இந்த வேலைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி எல்லா விஷயமே அந்த சீனியருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலே ஹீரோ கிட்ட அவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். ரொம்பவுமே ஹீரோவா மட்டம் தட்டி பேசுவான். போதாத குறைக்கு நம்ம ஹீரோவுக்கு ஒரு அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதுங்கிறத நினைச்சு அவனுக்கு லைட்டா பொறாம போல அடிக்கடி நீ காசு சம்பாதிக்கலன்னா உன் ஆள் உன்னை விட்டுட்டு போயிடுவாடா அப்படிங்கிற மாதிரிலாம் கொளுத்தி விட்டுக்கிட்டு இருப்பானா. இவன் இப்படி பேசுறதுங்கிறது ஹீரோக்கு செம்மையா காண்டாகும். ஆனா என்ன பண்றது, எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு பல்ல கடிச்சிட்டு அப்புறம் வெளியில வரும்போது அந்த இடத்துல ஏதோ குடிச்சிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி அந்த சண்டையை ஹீரோ பார்க்கும்போது அவன் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல அந்த மிலிட்டரி கேம்ப்ல ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கும் போல அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்க உடனே உள்ள போந்து ஹீரோ அந்த ஒரு சண்டையை தடுக்கிறான். அதுக்கப்புறம் ஃபர்தரா போலீஸ்ல வந்துட்டு சண்டை போட்டு இருந்தவங்களை கூட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த ஓனர் இருக்கிறான்ல அவனுமே ஹீரோவுக்கு டாக்ஸிக்கான காசெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டு இருந்திருப்பானா. ஹீரோவும் ஒன்ஸ் அந்த ஹாஸ்டல் ரூமுக்கு வந்தோடனே வெளியில் நின்று அப்படியே பாக்குறான். பேனு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போனா அப்போ கையில பேக்கோட ஒரு நபர் ஒருத்தன் வருவான். இவனை நம்ம லீன்னு வச்சுக்கலாம். அந்த லீ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னடா தம்பி போக போக தூரங்கிறது குறையிற மாதிரியே தெரியலையோ, உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரே சிரிப்பா இருக்குதுன்னு சொல்லும்போது கடுப்புல ஹீரோடைய சும்மா இருந்துருங்கடா அப்படின்ட்டு ரூமுக்குள்ள வருவான். சரி ஒரு குளியல போடலான்னு ஹீரோ ரூமை விட்டு வெளியில போக அப்போ செவுத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஓட்ட வழியா யாரோ ஒருத்தங்க ஹீரோவை நோட்டை விட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் குளிக்க வந்திருப்பான். பல்லெல்லாம் விளக்குறதுக்காக பேஸ்ட் பிரஷ் எல்லாம் எடுக்கும் போது இதை கவனிச்சுக்கிட்டு இருந்தா கூட குளிச்சுக்கிட்டு இருந்தா அந்த மொட்டையும் என்னத்தெல்லாம் உங்கள்கிட்ட பேஸ்ட் இல்லையா இந்த நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோவுக்கு துளியோண்டு ஒரு பேஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு சரி நான் உங்களுக்கு பேஸ்ட் கொடுத்தேன்ல எனக்கு கொஞ்சம் ஷாம்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டு வாங்கினவனும் அந்த மொட்டை தலையில அத்தனை ஷாம்புங்கிறத போடுவான். அவ்வளோ ஷாம்பை கொட்டிக்குவான். அதுக்கப்புறம் ஹீரோ சமைக்கிறதுக்காக வரும்போது கிச்சனுக்கு அந்த ஹாஸ்டல்லே தங்கியிருந்திருக்க இன்னொரு ஒரு ரவுடி பையன் மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவனுமே இங்கே தங்கியிருந்திருக்கான் போல. ஒரு காமன் கிச்சன் தான் இருக்கும். என்னடா பையா சமைக்கிறியா, சரி எனக்கும் சேர்ந்து ஒரு பிளேட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிடலான்னு இருக்கேன். அந்த கேங்ஸ்டர் என்னதான் பாருக்கு ஒரு பெரிய ரவுடி பையன் மாதிரி இருந்தாலுமே ஸ்டில் ஹீரோக்கு அட்வைஸ் பண்றான். இங்க பாரு நீ ஏதோ முடியாத காரணத்தால தான் இங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. நானும் கூடிய சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும் தான் நினைக்கிறேன். அதனால இங்க இருக்கிற நாள் வரைக்கும் எவங்கிட்டையும் பேச்சு வச்சுக்காத, கூடிய சீக்கிரம் இங்க இருந்து போறக்கான வழியை மட்டும் பாருன்னு சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ரூமுக்கு போகும்போது அந்த சோடா புட்டி இருக்கிறான்ல அவன் ஒரு மாதிரி நம்ம ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருப்பானா. ஹீரோக்கு கோவம் வந்துடும். என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு ஹீரோ ரொம்ப தொகுர்னாலும் சரின்னு தன்னைத்தானையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவன் ரூம்குள்ள போய் அப்படியே பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா வெளியில நிக்கிற அந்த சோடா புட்டி கையில ஒரு கத்தியோட இருப்பான். ஹீரோ கிட்ட வந்திருந்தா சொருகிருப்பான் போல. ஈவன் அந்த கேங்ஸ்டர் இருக்கிறான்ல அவனுமே அவனோட ரூம்ல ஒரு கத்தியை கையில வச்சுக்கிட்டே தான் இருப்பான் சேஃப்டிக்காக. ஆனா அப்ப அவனோட டேபிள்ல ஒரு பிளாஸ்டிக் புல்லட் ஒன்று இருக்குமா. இது அந்த பைத்தியக்காரன் தான் ஒரு பிளாஸ்டிக் கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தான். அவன் பார்த்த வேலையா இருக்குமோன்னு வராண்டால சுத்திட்டு இருக்கிற அந்த மொட்டையை பிடிச்சிட்டு என்னடே தேவையில்லாம இது கூட ரூம் குள்ள வந்திருக்குன்னு சொல்லி அவனை அடிச்சுக்கிட்டு இருக்க. தூங்கிக்கிட்டு இருந்த ஹீரோவும் என்னடா சத்தம் கேக்குதுன்னு வெளியில எந்திரிச்சு வந்து பாக்குறானா. அதே நேரத்துல ஆப்போசிட்ல அந்த ஒரு பொம்மை துப்பாக்கி
வச்சுக்கிட்டு இன்னொரு மொட்டை வந்து நிப்பான். எஸ், அந்த மொட்டைங்க 2 பேருமே ட்வின்ஸ் தான். அந்த இன்னொருத்தன் கையில தான் கன் இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த கேங்ஸ்டரும் அவங்கிட்ட சண்டை போடலான்னு இருக்க அப்போ கரெக்டா லீ உள்ள வந்து சண்டையை தடுக்கிறான். அந்த லீயோட முகத்துல எந்த விதமான சலனமுமே இருக்காது. என்ன எல்லாரும் அமைதியா போய் தூங்குற வழியா பாருங்கன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஹீரோ கிட்டையுமே இந்த மாதிரி வித்தியாசமான ஆளுங்க இருக்கதான் செய்வாங்க, அதெல்லாம் நீ பெருசா கண்டுக்காத சரியா அப்படின்னு கொஞ்சம் நல்ல விதமா பேசுவான். சரியான ஹீரோ ஒன்ஸ் ரூமுக்குள்ள போனாலும் திருப்பி எவனாவது ரூமுக்கு வெளியில நிக்கிறானா அப்படின்னு லைட்டா எட்டி பார்க்க வெளியில அந்த சோடா புட்டி நின்னுகிட்டு இருப்பானா. ஆத்தி இவன்ட்ட பேச முடியாதுன்னு ஹீரோ கதவை சாத்திக்கிறான். ஆனா அந்த சோடா புட்டியோட கால்ல ஒரு ட்ராக்கர் ஒன்று இருக்கும். கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷுவல் அஃபண்டர் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனை ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அவனோட கால்ல ட்ராக்கர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் இந்த ஒரு சோடா புட்டி இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு செக்ஷுவல் அசால்ட்டுக்காக கன்விக்ட் பண்ணப்பட்டிருந்திருக்கான். இவன் ஜெயிலுக்கு போயிருந்திருக்கான். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் இவன் திருப்பி ஏதாவது பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் போலீஸ் இவனை ட்ராக் பண்ற விதமா இந்த ஒரு ட்ராக்கரை அவனோட காலில் போட்டிருந்திருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணா ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு சிக்னலுங்கிறது போகும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோ வேலைக்காக கிளம்பும் போது நேற்று நைட்டு பிரச்சனைலாம் நடந்துச்சுல, அதனால அந்த ஓனர் அம்மாவும் சாரிடா பையா, முத நாளே நீ வந்தப்போ ப்ராப்ளம்லாம் ஏற்பட்டது, நீ தேவையில்லாம அதிலெல்லாம் இன்வால்வ் ஆக வேண்டியதா இருந்துச்சுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறதோட கரெக்டா ஹீரோ கிளம்பும் போது அப்புறம் இந்த இடத்துல நீ மட்டும்தான் மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு நல்லவன் போலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை ஒன்று பயன்படுத்துவாங்க. இங்க ஸ்டேஷன்ல அந்த போலீஸ்ல இருக்கிறாங்கல்ல, பெருசா ஸ்டேஷன்ல இருக்கிற யாருமே அந்த ஒரு பூனை கொலையை பத்தி இன்ட்ரெஸ்ட் காட்டல இவளை தவிர. ஆகையால் தனிக்காட்டு ராணியாக நானே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன்ட்டு அந்த போலீஸ்கார லேடியும் அங்கிருந்து கிளம்பி வர இப்போ அதுவே ஹீரோவை காட்டுறாங்க. ஆஃபீஸ் போயிருந்திருப்பான்னா, ஆனா ஆஃபீஸுங்கிறது லாக் ஆயிருந்திருக்கும். ஆனா அப்பா கரெக்டா பார்க் அப்படிங்கிற ஒரு நபர் வருவான். அவனுமே இதே ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்குறான் போல. அவன் பாட்டுக்கு கதவை அன்லாக் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்தவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோவை அவன் ஒரு ஆளா கூட மதிக்கல. கொஞ்ச நேரத்திலேயே ஆஃபீஸில் வேலை செய்கிற மற்றவங்க எல்லாரும் அங்கே வந்துருப்பாங்க. ஹீரோட பாஸும் வந்துருப்பாங்களா. ஸோ அதுக்கப்புறம் மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வேலை எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அப்படியே அட்வைஸாக போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பான். இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதுவே ஹாஸ்டலில் இந்த ரவுடி பையன் இருக்கிறான்ல, இந்த கேங்ஸ்டரு, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் மேல் ஃப்ளோர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தங்கிறதே கேட்குமா. இன்னைக்கு உன்னை விடக்கூடாதுடான்னு அவன் சேஃப்டிக்கே வச்சிருந்த கத்தியும் எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஒரு 3வது ஃப்ளோருக்கும் போறான். அங்க ஃப்ளோரே பயங்கரமா எரிஞ்சுதான் கிடக்கும். ஸோ ஒவ்வொரு ரூமையும் அவன் செக் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ அதுல ஒரு ரூம்ல ஏதோ ஒரு நபரை ரத்த கிளறியா உட்கார வச்சிருக்கிற மாதிரி தெரிய அதை பார்த்து அவன் ஆச்சரியப்படும் போது பின்னாடியில வந்து அந்த மொட்டை அவனே அடிக்கிறான். இந்த சத்தம்லாம் கீழே கூட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ஓனர் அம்மாவுக்கும் கேக்குது, ஆனா கண்டுக்கல. இங்க அந்த போலீஸ்கார லேடி இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுமே அந்த பூனையை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கார் ஒன்று இருக்கும், ரொம்ப நல்லா நிக்கிற மாதிரி தெரியுது. அதனால அந்த காரோட டேஷ் கேமை செக் பண்ணி பார்த்தா அப்போ அந்த மொட்டை அந்த வழியா ஒரு கருப்பு கலர் பேக் எடுத்துட்டு போனதுங்கிறது ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குது. கருப்பு கலர் பேக் யூஸ்வலி ஏதாவது மளிகை கடையில தான் கிடைக்கும். ஆகையால் பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மொட்டை தான் வாங்கிட்டு போயிருக்காங்கிற விஷயத்த அந்த போலீஸ் லேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. பிளஸ் அந்த கடையில வேலை செய்யறவங்களுக்குமே இங்க பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், ஈடன் ரெசிடென்ஸ்னு, அங்கதான் அவன் வசிக்கிறாங்கிற மேட்டரையும் சொல்லிடுவாங்க. சரின்ட்டு அவளும் போயிடுவா. அங்க போய் அந்த ஓனர் அம்மாவை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மொட்டையை நான் மீட் பண்ணணும், இங்கதான் தங்கியிருக்கானா என்னன்னு கேட்கும்போது, ஓ இவனா, இவன் திருப்பியும் வந்து ஏதாவது பூனைக்கு இதை தொந்தரவு பண்ணிட்டானா என்னன்னு சொல்லிட்டு வேணும்னே மொட்டை என்னடா பண்ணிட்டுக்கிற அப்படின்னு அவனை கத்தி கூப்பிடுறாங்க. ஸோ ரூம்ல இருந்து அவனும் வெளியில வரான். வெளியில வரும்போது பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருப்பானா. அதை பார்த்து அந்த போலீஸ்கார லேடிக்குமே என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் இவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, அதனால கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு நீங்க 13 பூனையை கொலை பண்ணியிருக்கீங்க, கொஞ்சமாவது சின்சியரா நான் என்ன சொல்லுங்கிறத கேளுங்களேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா, நான் பூனையை கொலை பண்ணது என்னமோ உண்மைதான், நான் 13 கொலை பண்ணல, நான் 1 தான் பண்ணணும்னு சொல்லுவான். போதாத குறைக்கு அந்த மொட்டை வேற ஒரு மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிளா வேற இருக்கிறானா. ஸோ அதனால அந்த இடத்துல ஸ்டேஷன்ல வந்துட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க, போதுண்டா சாமி அவனை அனுப்பி வைங்களா அப்படின்னு அங்கிருந்து அவனை போக விட்டுறாங்க. இந்த போலீஸ்கார லேடிக்கு ஒரே கடுப்பு தான். சே இவ்வளவு தேடி அலைஞ்சும் ஒரு பைத்தியக்காரனை தான் கடைசியில பிடிச்சமா அப்படின்னு யோசிச்சுட்டு வேற ஏதாவது ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு அங்க நோட்டீஸ் போர்ட்ல நிறைய பெண்டிங் கேசஸ்லாம் இருக்கும். அதையெல்லாம் பார்க்கும்போது அப்பதான் அவங்க ஒரு போஸ்டரே கவனிக்கிறாங்க. ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று வந்திருக்கும். குமாயில் அப்படின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தானிய ஒருத்தர் வந்து மிஸ் ஆயிருந்திருக்காரு இங்க வந்து. ஆனா ஒரு கடைசியா மிஸ் ஆனதுங்கிறது அந்த ஈடன் ரெசிடென்ஸ்ங்கிற அந்த இடத்துல இருந்து. அதை பார்க்கும்போது அந்த போலீஸ்
போலீஸ்கார லேடிக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாக அந்த மேல் ஃப்ளோர்ல அந்த கேங்ஸ்டரை வேற பிடிச்சு வச்சிருந்திருக்காங்கல்ல, அவனை ஒரு மொட்டை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இந்த மொட்டை வந்து அண்ணக்காரன், இவன் தெளிவான ஒருத்தன் தான், என்ன கொலை பண்ற ஒரு சைக்கோ, பட் இருந்தாலும் தெளிவான ஒருத்தன். அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தனை விட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவன் இந்த அண்ணக்காரனை கம்பேர் பண்ணும்போது லைட்டா கொஞ்சம் மூளை வேலை செய்யாத ஒருத்தன் தான், இருப்பினும் அவனும் கொஞ்சம் கன்னிங்கான ஆள் தான். ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கும் போது அவங்க அண்ணா வார்ன் பண்ணுவான், என்னடே போலீஸ் என்னன்னு தெரியுமில்ல, பார்த்து பிஹேவ் பண்ண மாட்டேடான்னு. இங்க ஹீரோவுமே வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பலான்னு இருந்தா ஹீரோவோட பாஸ் கம்பெனியில் இருக்கிற எல்லாரையுமே வந்து டின்னருக்காக கூப்பிட்டு இருந்திருப்பான். வேற வழி இல்ல, போய் தான் ஆகணும். ஹீரோயினுக்கும் அதே நிலைமை தான். ஆனா நேத்தே ஹீரோ வந்தங்காட்டி சரி அவனை போய் பார்க்கலான்னு இருந்தா, இன்னைக்கும் அவளோட சீனியர் ஒருத்தி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவா. வேற வழி இல்லாம அவளால போக முடியாது. ஹீரோவும் இந்த கம்பெனி டின்னர்ல அப்படியே உட்காந்து அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு இருப்பான், சம்மாகான்ல இருப்பான். ஹீரோவோட பாஸுமே நம்ம ஹீரோவை தான் அங்க சென்டர் காமெடி பீஸா வச்சுக்கிட்டு அவனை வச்சு கலாய்னு கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போகும்போது அந்த பார்க் இருக்கிறான்ல, அவன் சம்மந்தமே இல்லாம ஹீரோ கிட்ட, இங்க பாரு நீ ஏதோ பாஸோட ஃப்ரெண்டுங்கிறங்காட்டில ஓவரா பண்ணாதரான்னு சொல்லிட்டு போவானா. ஹீரோக்கெல்லாம் வரும் பார்க்கணும் கோவம், அவனை போய் அடிச்சிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். காலையில இருந்து அந்த கேங்ஸ்டரை 3rd ஃப்ளோர்ல தானே கட்டி வச்சிருந்திருக்காங்க. எப்படியோ கொஞ்சம் நம்பி கையில இருக்கிற ஏதோ டேப்பை வச்சு தான் கட்டி வச்சிருந்திருப்பானுங்க. அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிக்கிறான். உடனே பக்கத்துல இருக்கிற மொபைலை எடுத்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி சில பேர் என்ன கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மேட்டரை சொல்லிட்டு சத்தம் போடாம பொறுமையா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணும்போது பின்னாடி வந்த லீ சுத்தியில வச்சு மண்டையிலே அடிக்கிறான். அதுக்கப்புறம் லீ கிச்சன்ல அந்த மொட்டை சாப்பிட்டு இருப்பான், அந்த சின்னவன் சாப்பிட்டு இருப்பானா, அவங்கிட்ட போயிட்டு அந்த கேங்ஸ்டரோட மொபைலை டேபிள்ல எடுத்து வச்சவனும், ஏன் நீ அவனை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேடா அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருந்திருப்பானா. அந்த லீ தன்னை முறைக்கிறத பார்த்தோன்னே சரி நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுன்னு தன் கையாலேயே தன்னை போட்டு அவன் அப்புன்னு அப்பிக்கிட்டு இருக்க. என்னடா சத்தம் கேக்குதுன்னு அந்த ஓனர் லேடியும் அங்க வராங்க. வந்து பார்த்தா அவன் மேல நூடுல்ஸ் குண்டாங்கிறது கமுந்திருக்கு. வெறும் பார்வையாலேயே அந்த லீ அவனுங்களை அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோமே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறான். எப்பா வந்து ஒரே நாள் தான் ஆச்சு, ஆனா உள்ள போறதுக்கு விருப்பமே இல்லையேன்னு விருப்பமா உள்ள போனவனும் சும்மா படுத்துக்கிட்டு இருக்க. அவனோட மொபைலுங்கிறது கீழே விழுந்துருமா. அதை எடுக்க முயற்சி பண்ணும்போது கட்டில் கடியில இருந்து ஒரு பாக்கெட் நோட் ஒன்று இருக்கிறத கவனிக்கிறான். அதை எடுத்து படிச்சா ஆரம்பத்துல சம்திங் ஏதோ எழுதி இருக்குது. ஆனா அந்த நோட் வந்து எழுத ஃபர்தரா போக சாகு அப்படின்னு தொடர்ந்து எழுதின மாதிரி தெரியுது. நேற்று வந்தப்பவே அந்த ஓனர் லேடி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, இங்க இருந்த ஒருத்தன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு. ஒருவேளை அந்த நபரா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா வேற இருந்திருப்பானா. அதனால வெளியில வந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில பியர் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்போ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கார் ஒன்று வரும். அந்த கேங்ஸ்டர் ஒரு டிடெக்டிவ்க்கு கால் பண்ணியிருப்பான்ல, அந்த டிடெக்டிவ் இவரு தான். உள்ள வந்துட்டு அந்த ஓனர் லேடி கிட்ட இந்த மாதிரி அந்த கேங்ஸ்டரை பத்தி விசாரிச்சா அந்த லேடி என்னன்னா லைக் எடுத்தோடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவனா சரியா வாடகை கூட கொடுக்கறது கிடையாது, தேவையில்லாம இங்க தங்கி இருக்கிறவங்கிட்டலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். நேற்று கூட குடிச்சிட்டு சண்டை போட்டவன் காலையில இருந்து ஆளைய காண தெரியுமா அப்படின்னு பயங்கரமா திட்டிக்கிட்டே நேரா அந்த கேங்ஸ்டரோட ரூமுக்கும் கூட்டிட்டு போறாங்களா. கூடவே டே மொட்டா இங்க வாடா அப்படின்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு இவனை தான் நேற்று அவன் அடிச்சான் அப்படின்லாம் சொல்லும் போது அந்த டிடெக்டிவ்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரும் சாகடிக்க முயற்சி பண்றாங்கன்னு அந்த கேங்ஸ்டர் சொல்லி இருந்திருப்பான். ஆனா இங்க வந்து விசாரிச்சா கம்ப்ளீட்டா வேற ஏதோ ஒன்று சொல்றாங்களேன்னு எது உண்மைங்கிற குழப்பத்தோடய வெளியில வரக்குள்ள கரெக்டா ஹீரோவும் அங்கதான் வருவானா. சோ ஆகையால் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உனக்கு இவனை தெரியுமா, நீ இங்க தான் தங்கி இருந்திருக்கியா அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சுட்டு சரி இந்த என்னோட விசிட்டிங் கார்டை புடி, எங்கேயாவது இந்த ஒரு கேங்ஸ்டரை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருந்திருக்கேன். என்னடா இது நான் வந்த நேரம் தான் இதெல்லாம் நடக்குதான்னு யோசிச்சுக்கிட்டு அப்புறம் உள்ள வரும்போது ஹீரோக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கும். அவன் லேப்டாப்பை ரிப்பேர் பண்ண கொடுத்துருப்பான்ல, ஸோ அதுவாக தான் இருக்கும். சரின்னா அந்த லேப்டாப்பை அவன் எடுத்துட்டு வந்தவனுமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த கேங்ஸ்டர் காணாம போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார்ல அந்த டிடெக்டிவ். ஆனா நேத்து தான் அந்த கேங்ஸ்டருக்கும் இவங்க எல்லாருக்கும் சண்டை நடந்துச்சு. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பண்ணியிருப்பானுங்களோ அப்படின்னு இந்த விஷயத்த அந்த டிடெக்டிவ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு வேகமா கீழே இறங்கி வருவானா. இதே நேரத்துல கார்ல ஏறின அந்த டிடெக்டிவ் அந்த லீ இருக்கிறான்ல அப்படியே கழுத்துல ஒரு ஒயரை வச்சு நெருக்கி அப்படியே கத்தியால குத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் ரோடு கிட்டேயே வந்துருவான். ஆனா அந்த டிடெக்டிவ் எந்த கார்ல வந்தாரு இல்ல போயிட்டாரா என்ன ஏதுன்னு தெரியாதுல்ல, அதனால மேபி அவரு போயிட்டாரு போலையேன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அவன் ரூமுக்கே போயிருவானா. ஆனா காருக்குள்ள அந்த லீக்கும் இந்த டிடெக்டிவ்க்கும் சண்டைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா அந்த வழியா தான் இந்த ஒரு டாக்டர் இருக்கிறான்ல அவன் நடந்து வந்துகிட்டு இருப்பான். அவனுமே இந்த கார் ஆடுறதெல்லாம் கவனிச்சுட்டு அப்படியே போய் காரை நீக்கினா லீ அந்த டிடெக்டிவை போட்டு தள்ளிட்டான். ஆனா உயிரோட இருக்கிற லீயோட கழுத்துல அந்த டிடெக்டிவ் ஒரு ஊசிங்கிறத இறக்குறான். ஆனா ஊசி இறக்குன காரணத்தால வெறும் அந்த ஊசியை வச்சுலாம் அவனை கொலை பண்ணல, அதுக்கு பதிலா கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். உன்னை நான் உருவாக்கும் போதே நீ ஒரு சொதப்பலா இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரிதான் நீ இருக்கிற, நமக்குன்னு இந்த இடத்துல நிறைய ரூல்ஸ் இருக்குது, என்ன கேட்காம எதுக்கு நீ இந்த வேலையை பண்ணுனன்னு கழுத்தை நெரிச்சு அந்த லீ
லீய கொலை பண்றது மட்டும் இல்லாம அதே அபார்ட்மெண்ட்ல அவனுக்குன்னு இருக்கிற ரூமுக்கும் போயிட்டு செவுத்துல இருக்கிற ஓட்ட வழியா நம்ம ஹீரோவை நோட்ட விட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ சும்மா மாடியில் வந்து சில் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த டாக்டரும் பின்னாடி வந்துட்டு ஹீரோ கிட்ட, என்ன பையன் அந்த ஓனரம்மா புதுசாக யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அது நீதானா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் ஆல்ரெடி இன்னைக்கு காலையிலேருந்து நடந்த விஷயங்களால சமகானில் இருப்பானா, அதனால பெருசாக பேசுறதுக்கு மூடில் இல்லாத மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு டாக்டர் பர்சிஸ்டண்ட்டாக அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஹீரோ ஒரு ரைட்டராக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவானா. ஓ ரைட்டராக இருக்கிறியா அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஏதாவது கதைகள் கீது எழுதிக்கிட்டு இருக்கிறியா? ஓ கிரைம் கதைகளா? எனக்குமே கிரைம் ஸ்டோரிஸ்னா ரொம்பவே பிடிக்கும். பர்டிகுலராக இந்த ஒரு ஆத்தரோட பிடிக்கும்னு சொல்லி சம்திங் ஒரு ஆத்தரோட நேமை மென்ஷன் பண்ணும்போது ஹீரோக்குமே அந்த ஆத்தரோட ரைட்டிங்ஸ்லாம் பிடிச்சிருந்திருக்கும் போல. ஆகையால் 2 பேருக்கு ஒரு காமன் கிரவுண்டுங்கிறது கிடைச்சிருச்சு. அது ரிலேட்டடாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபர்தராக அந்த டாக்டர் கேட்பான், நீ இப்போ ஒரு கிரைம் நாவல் எழுதுறீல, அதில் வர மெயின் கேரக்டர் அவன் கொலை பண்ணுற ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு, ஓ அதுவா, அது வந்து எப்படின்னா அவன் வந்து வெறும் கையில் தான் கழுத்தை நெரிச்சு சாகடிப்பான். அப்படி கழுத்தை நெரிச்சு சாகடிக்கிறது தான் அவனோட சிக்னேச்சர் மூவ். ஏன்னா அப்படி நெரிச்சு சாகடிக்கும் போது தான் உடல்ல இருந்து உயிர் பிரியும் போது அந்த ஒரு ஹீட்டை அவனால் அவனோட கையில் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு தான் அவன் அப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை பயங்கர எக்ஸைட்டடாக ரசித்து நரேட் பண்ணுவான். ஆனால் எக்ஸாக்டாக இதே மாதிரியான ஒரு சிக்னேச்சர் மூவை தான் இந்த டாக்டரும் ஃபாலோ பண்ணுறான். ஸோ அவனுமே ஹீரோ இதை ரசிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறத என்ஜாய் பண்ணுவான். ஆனால் இந்த டாக்டர் தான் மெயின் கல்பிரேட்டுங்கிற விஷயம் தெரியாத நம்ம ஹீரோ அட்லீஸ்ட் இந்த ஒரு ஹாஸ்டலில் ஒருத்தனாவது நார்மலாக இருக்கிறானேன்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்த ஹீரோ அவனோட கதையை கன்டினியூ பண்ணலான்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது வேற யாரோ லேப்டாப் ஓப்பன் பண்ண மாதிரி அவனுக்கு ஃபீல் இருக்குது. ஆனால் அப்போ தான் யோசிக்கிறான், அவன் வந்து அந்த ரூமில் இருந்து ஒரு டைரி நோட்டு தந்துருப்பான்ல, அதுலேயுமே இதுக்கு முன்னாடி இருந்த நபர் வந்து யாரோ என் ரூம்குள்ளே வர மாதிரி இருக்குன்னு எழுதியிருந்திருப்பான். அந்த கேங்ஸ்டர் இருக்கிறான்ல, ஸோ அவனுமே அந்த மொட்டை கிட்ட எதுக்கடா தேவையில்லாமல் என் ரூம்குள்ளே வரங்கிற மாதிரி சண்டை போட்டுருந்துருப்பான்ல. ஒருவேளை இருக்குமோன்னு டவுட் வருது. இருந்தாலும் பெருசாக அதை எடுத்துக்கல. இப்போதைக்கு அந்த டாக்டர் தான் லீயை போட்டு தள்ளிட்டான்ல, ஸோ ஆகையால் அந்த டிடெக்டிவோட காரை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மொட்டைங்க 2 பேர் அதுக்கப்புறம் அந்த சோடா புட்டின்னு சொல்லி இவங்க 3 பேரும் போத் இறந்து போன அந்த டிடெக்டிவ் அதுக்கப்புறம் அந்த லீயோட பாடி சொல்லி ரெண்டையுமே அந்த இடத்துல போட்டு புதைக்கிறானுங்க. பேரலா ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அவனுக்கு ஒரு கனவுங்கிறது வரும். அவன் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணியிருந்திருப்பான்ல, அங்கிருந்த ஒரு சீனியர் ஹீரோவை புள்ளி பண்ணியிருந்திருப்பான். புள்ளின்னு சொல்றதை விட அபியூஸ் பண்ணியிருந்திருப்பான்னு சொல்லலாம். அது எல்லாமே ஒரு சின்ன கனவு மாதிரி வரும். அதுக்கப்புறம் குழியெல்லாம் போட்டுட்டு ஹீரோ வேலைக்கு கிளம்பலான்னு இருக்கும்போது மேபி மறுபடியும் அவனோட லேப்டாப் எடுக்க சான்ஸ் இருக்குதுல்ல. ஆகையால் அங்க கபோர்டு மேல இருந்து கொஞ்சம் டஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவன் லேப்டாப்போட எட்ஜில் வைக்கிறான். கரெக்டா லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது அந்த டஸ்ட் எல்லாம் கீழே விழுகிற மாதிரி இருக்கு. அடிஷனலா லேப் எந்த பொசிஷன்ல இருக்குது, ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். மேபி ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா மாற்றங்கள் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல, அதுக்காக. பிளஸ் அங்கிருந்து கிளம்பும் போது அந்த சோடா புட்டி வேற நம்ம ஹீரோவையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான். அவன் மட்டும் இல்ல, வேலைக்காக வெளியில கிளம்பி வரும்போது மாடியில் நின்னுகிட்டு அந்த டாக்டரும் அந்த மொட்டையனும் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க இந்த போலீஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க ஸ்டேஷன்ல அந்த குமையிலோட கேஸ் அடுத்தது இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா, நம்ம போய் திருப்பி அந்த ஈடன் ரெசிடென்ஸ்ல விசாரிக்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ வெளியில சம்திங் ஏதோ ஒரு லேடி இங்கே ஸ்டேஷனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சரி டைரக்டா போய் பயமுறுத்திட வேண்டான்னு அப்படியே ஒரு தெருவை பின்னாடி சுத்தி வந்து அந்த லேடியை பிடிச்சிக்கிட்டு, ஆமா என்ன செய்யுதுன்னு நீங்க இப்படி பம்பிட்டு வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு தன்னோட ஹஸ்பண்டை காணுமாமா, ஸோ அது ரிலேட்டடா தான் கேட்க வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த கேங்ஸ்டரை பிடிச்சு வச்சிருந்திருக்காங்கல்ல, அவனை சாகடிக்கிறதுக்கான உரிமை இங்க இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஆனா சாகடிக்கிறதுக்கு முன்னாடி இவனை டார்ச்சர் பண்ணலாம்ல அப்படின்னு வச்சு அந்த இடத்துல அவனுக்கு உயிர் பயம் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பேரலா வேலைக்கு போற கேப்ல ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மளால இன்னைக்காவது மீட் பண்ண முடியுமான்னு பார்த்தா இன்னைக்கும் ஹீரோயினால மீட் பண்ண முடியலன்னு தான் சொல்லுவா. அதற்கான காரணம் ஹீரோயினோட அந்த சைக்கோ மேனேஜர் தான், அந்த சைக்கோ சீனியர் தான் இருக்கிற மொத்த வேலையும் நம்ம ஹீரோயினோட தலையிலேயே கட்டுறா. இந்த போலீஸ்கார லேடியுமே அந்த லேடி கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, காணாம போன அந்த குமைலுங்கிற பையன் இருக்கிறான்ல, ஸோ அவனோட ஒய்ஃப் அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஆனா வேலை ரீசனால 2 பேரும் வெவ்வேறு இடத்துல தங்கி இருந்து வேலை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அதுதான் பெரிய தப்பா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் தங்கியிருந்த அந்த ஈடன் ரெசிடென்ஸ் அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் தான் அதை எதையுமே சீரியஸா எடுத்துக்காம விட்டுட்டு, ஆனா இப்போ அவர் இங்க இல்லைன்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த போலீஸ் லேடிக்குமே மேபி இந்த அபார்ட்மெண்ட்ல ஏதாவது வில்லத்தனம் பண்ற ஒரு ஆள் இருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த முட்டையை கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நான் ஒரே ஒரு பூனையை தான் கொலை பண்ணேன்னு சொல்லியிருந்திருப்பான்ல, அப்படின்னா மிச்சதா வேற யாரோ பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ யாரோ இருக்கிறாங்கன்னு அவ கன்ஃபார்ம் பண்றா.
அதுவே அபார்ட்மெண்ட்ல இந்த டாக்டர் அந்தால ஒரு டென்டிஸ்ட் தானே. ஸோ ஆகையால் அந்த கேங்ஸ்டரோட வாயை பொளந்து அவனோட பல்லெல்லாம் பிடுங்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரியான பல்லெல்லாம் பிடுங்கி அந்த டாக்டர் என்ன பண்ணுவான்னு பார்த்தா நேராக அவனோட கிளினிக்கு வந்தவன் அவனோட ரூம்ல அந்த பல் எல்லாத்தையும் ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு ரிங்கு மாதிரி செஞ்சு ஒரு பெரிய கலெக்ஷனே வச்சிருந்திருக்கான். பேரலா ஹீரோவும் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பான்ல, அவன் இப்போதானே சேர்ந்துருக்கான். சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். அதனால அந்த பார்க்கு கிட்ட கேட்டா அவனுக்கு ஹீரோவை பிடிக்கல. அதனாலேயே ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். என்னடா இது கூட தெரியாம தான் நீ எப்படி இந்த வேலைக்கு வந்து சேர்ந்த, நீ எல்லாம் உண்மையாலுமே படிச்சுட்டு தான் வந்தியா என்னன்னு சொல்லி ஓவரா வாய் பேசும்போது ஹீரோ கீபோர்டை எடுத்து மண்டையில் அடிக்கிற மாதிரி நினைச்சு பார்ப்பான். நாய் காதுகளே வந்து குலைச்சிட்டு இருக்குது, டவுட்டு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர காண்டில் இருக்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு, எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா ஹீரோவுக்கு தான் ஏகப்பட்ட டவுட் இருந்திருக்குமே. டவுட்டை கிளியர் பண்றேன்னு வேலையை பார்க்காம இருந்திருப்பான். அதனால இன்னைக்கும் ஹீரோயினை அவனால மீட் பண்ண முடியல. ஸோ என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு ஒரு மெசேஜை மட்டும் தட்டி விட்டுட்டு வேலையை கன்டினியூ பண்றான். இதே டைம்ல அந்த போலீஸ் ஆஃபீஸர் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு நபரை மீட் பண்றதுக்காக போவாங்க. இவர் யாருன்னா அந்த மொட்டையோட அங்கிள்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மொட்டைங்களோட மாமாவா இருக்கும் போல. ஸோ அவங்கள பத்தி தேடி பார்த்ததுல இவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு சரி அந்த பசங்களை பத்தி விஷயம் எல்லாத்தையும் விசாரிச்சா அந்த 2 மொட்டைங்களோட பேரண்ட்ஸுமே வந்து இவங்கிட்ட இந்த மாமா கிட்ட அவங்களை விட்டுட்டு போயிருப்பாங்களாமா. ஒரு நாள் நைட்டு இவர் பயங்கர போதையில தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மண்ணெண்ணெயை ஊற்றி இந்த ஆளையே எரிச்சு விடுறதுக்கு பார்த்தவங்களாமா. அதனால தான் அவரோட கழுத்துல அந்த காயங்கள் எல்லாமே இருக்கும், அந்த நெருப்பு காயங்கள்லாம். இந்த போலீஸ்கார லேடிக்கு 2 பேர் இருக்கிறாங்கிற விஷயம் தெரியாது, ஒருத்தர் தானே தெரியும். ஆனா இவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அது ட்வின்ஸுங்கிறங்காட்டி சரி அவங்களோட போட்டோவை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஸ்டோர் ரூம்ல இருந்து நிறைய வீடியோ கேசட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருப்பாரு. போட்டோவா இல்ல கேசட்ஸா இருக்குது, முடிஞ்சா போட்டு பார்த்துக்கோன்னு சரின்னு வீட்டுக்கு வந்தவளுமே அந்த கேசட்ஸ் எல்லாத்தையுமே அவகிட்ட இருக்கிற ஒரு பழைய டிவியில போட்டு ப்ளே பண்ணி பார்க்கறா. இங்க ஹீரோவும் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சரி ஹீரோயினை மீட் பண்ணலாமா அப்படின்னு ஃபோன் பண்ணுறான். ஆனால் அவள் கால் எடுக்கல. சரி அவளுமே வேலையாக இருப்பான்ட்டு அதுக்கப்புறம் ஹீரோ நேராக அவன் தங்கி இருந்திருக்க அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரானா. அப்படி வரும்போது அந்த 2 பைத்தியக்கார மொட்டை இருக்கிறானுங்களா, அவனுங்க 2 பேரும் சம்திங் எதையோ பயங்கரமாக தூக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்களா. என்னடான்னு நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக் ஆயிருது. ஒருவேளை அந்த கேங்ஸ்டர் தான் குண்டு கட்டா தூக்கிட்டு போறானுங்களோன்னு ஓரமாக்கு வந்து ஒளிஞ்சதை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டாக்டர் பின்னாடி வரான். என்னடா பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டே ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்படியே அந்த 2 ட்வின்ஸையும் பார்த்துட்டு சரி நீங்க என்ன இந்த மூட்டை எங்க எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டதுக்கு இதுவா இது வந்து குப்பை, ஓனர் லேடி இருக்கிறாங்கல்ல அவங்க தான் அதை கொண்டு போய் போட்டு வர சொன்னாங்க, அதனால தான் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஓ சாதாரண குப்பை தானா, குப்பையாடா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் கூப்பிடுவானா. ஹீரோவை பார்த்தோன்னே அந்த 2 மொட்டைங்களுக்கும் அதிர்ச்சி, இவன் எப்படா இங்க இருக்கிறான்னு. இப்போதைக்கு கான்வர்சேஷனுக்குள்ள ஹீரோவை இழுத்துட்டாங்கல்ல, ஆகையால் ரொம்பலாம் தயங்கிக்கிட்டு இருக்க வேண்டான்னு சரி எங்க அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க பார்க்கலான்னு ஹீரோ ஓப்பனா கேட்டுருவான். உனக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்குதுன்னா நீயே ஓப்பன் பண்ணி பாருன்னு ஹீரோ கிட்ட கத்திய வேற ஒரு சைஸா கொடுக்க என்னடா இப்படி கொடுக்குறீங்களேன்னு பயந்துகிட்டே ஹீரோவும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே பயங்கரமா அலறி போயிடுவான். ஆனா ஆக்சுவலி உள்ள இருக்கிறதுங்கிறது சில இறந்து போன பூனைகளோட பாடியா இருக்கும். ஓனர் அம்மா எலிக்கெல்லாம் மருந்து வச்சிருந்துருப்பாங்க, ஆனா அந்த எலியோட மருந்தை பூனை சாப்பிட்டுருச்சு, அதனால தான் பூனையோட பாடியை நாங்க டிஸ்போஸ் பண்ண கொண்டு போறோம் அப்படின்னு ஒரு மாதிரி நெக்கில சிரிச்சுட்டு பேசுவான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டாக்டரும் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். என்னது அந்த பூனையோட பாடியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது, ஏன் இவன் ரியாக்டே பண்ணலன்னு யோசிச்சா. அதுக்கு அந்த டாக்டர் சொல்லுவான் இல்ல என்னோட அப்பா வந்து ஒரு வெட்டினரி டாக்டரா இருந்திருக்காரு, ஸோ அதனால இந்த மாதிரி பூனை நாய் சாகிறதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், அதனால தான் எனக்கு பெருசா அதிர்ச்சியே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவானா. நான் மனசுல தான் நினைச்சேன் இவன் மைண்ட் எல்லாம் ரீட் பண்றேன்னு சொல்லி ஹீரோக்கு லைட்டா பதறிடுது. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் மீட் எல்லாம் செஞ்சு வச்சிருந்துருப்பாங்களா, ஸோ அதை எடுத்து நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரும் சாப்பிடலான்னு இருந்தா ஹீரோவால பெருசா அதை டேஸ்ட் பண்ணிக்க முடியல. என்ன இது நல்லா இல்லை அப்படின்ட்டு சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுவானா. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கூட உட்காந்துக்கிட்டு அந்த ஓனர் அம்மாவும் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்லுவான் இது நல்லா தானே இருக்கு, ஏன் அந்த பையனுக்கு பிடிக்கலன்னு கேட்டதுக்கு மேபி அவன் ரொம்ப சென்சிட்டிவா இருக்க சான்சஸ் இருக்கு, வேணும்னா இந்த ஒரு மீட்ல நான் இன்னும் கொஞ்சம் சீசனிங்லாம் போட்டா மசாலாலாம் போட்டான்னு கேட்டா மசாலா இன்னும் அதிகமா ஆட் பண்ணினா கறியில இருக்கிற டேஸ்ட்டுங்கிறது போயிரும்லன்னு சொல்லுவான். எஸ் அது ஹியூமன் ஃப்ளஷ் தான். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்த ஹீரோமே அவனோட லேப்டாப்பை பொறுமையா நீக்கி பார்க்குறான். அந்த தூசிங்கிறது இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ அப்படின்னா யாரும் ரூம்குள்ள வரல. இன்னொரு பக்கம் நைட் டைம்ல அந்த 2 மொட்டைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க காரை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்ப பின்னாடியிலேயே ஒரு போலீஸ் கார் அவங்கள கார்னர் பண்ணுதா. அதுக்குள்ள இருந்து அந்த லேடி போலீஸ் தான் வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களோட காரோட டெயில் லைட் உடஞ்சிருக்காம. ஸோ அப்படி டெயில் லைட் இல்லாம நீங்க ஓட்டினீங்கன்னா நைட் டைம்ல ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்ல உட்காந்துருக்க அந்த அண்ணன் மொட்டைக்காரர் இருக்கிறான்ல அவனையுமே கவனிக்கிறாங்க. அப்பதான் அவனோட கையில ஒரு வாட்ச் ஒன்று இருக்கும். இதே மாதிரியான வாட்ச் அந்த குமாயிலோட கையிலே இருந்திருக்கும். சந்தேகமா இருக்கேன்னு டிக்கியெல்லாம் ஓபன் பண்ணிட்டு அந்த லேடி செக் பண்ணலான்னு இருக்க. அப்போ இன்னைக்கு இவளையும் முடிச்சிடலாமான்னு அந்த அண்ணக்காரன் அப்புறம் மேடம் என்ன தனியா வந்திருக்கீங்களா அப்படின்னு டோன் லைட்டா மாற 2 பேரும்
இன்னைக்கு இந்த லேடி உள்ள போட்டு இழுத்துட்டு போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தா இல்ல. ஆக்சுவலி அந்த போலீஸ் லேடி கூட இன்னொரு ஒரு ஆபீசர் வந்திருப்பாரு. அதை கவனிச்சவனுங்க ஓகே அப்படின்ட்டு உஷாரா அங்கிருந்து கிளம்பி போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ்கார் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்ல இருந்து கிளம்பி நேரா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தவங்களும் கரெக்டா அந்த ஓனரம்மா இருக்கிறாங்கல்ல அவங்கள மீட் பண்ணிட்டு குமையலோட போட்டோவெல்லாம் காமிச்சு இந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு, ஆமா இந்த குமையலுங்கிற பையன் இவன் இங்கதான் ஸ்டே பண்ணியிருந்தான், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காணாம போயிட்டான், போலீஸ்ல கூட நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமேனு சொல்லக்குள்ள கரெக்டா ஹீரோ அந்த வழியா தான் கிராஸ் பண்ணி போயிருப்பானா. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கண்டுக்காத மாதிரி அங்கிருந்து போயிருவான். அந்த போலீஸ் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த ஓனரம்மாவும் அங்கிருந்து போக பார்த்தா அங்க பக்கத்துல தான் நின்னுகிட்டு ஹீரோ ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பானா. ஐயோ நான் இல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் சும்மா ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டு அங்கிருந்து கிளம்பி இருப்பான். ஆனா சந்தேகமா இருக்கேன்னு அதுக்கப்புறம் இந்த போலீஸ் லேடி ஹீரோவை ரோட்ல மறைச்சு வாங்களே உங்களை பஸ் ஸ்டாப் வரைக்கும் டிராப் பண்றேன் அப்படின்னு கூட கூட்டிட்டு போகும்போது இந்த கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இங்க குமாயில்னு ஒருத்தர் தங்கியிருந்தாரு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டதுக்கு எனக்கு அந்த ஆளை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது, ஆனா இங்க நிறைய பேர் காணாம போறாங்க அது மட்டும் தெரியுதுன்னு சொல்லுவான். ஏன்னா ரீசெண்டா அந்த கேங்ஸ்டர் காணாம போயிருந்திருப்பான், அவனை தேடிட்டு ஒரு டிடெக்டிவ் கூட வந்திருப்பாரு. ஆனா அந்த கேங்ஸ்டர் எங்க போனா அப்படின்னு அந்த ஓனர் அம்மா கிட்ட ஹீரோ கேட்டதுக்கு அவன் வேற ஒரு வீடை பார்த்து போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா வேற ஒரு வீட்டை பார்த்து போற ஒருத்தனை எதுக்கு தேவையில்லாம ஒரு டிடெக்டிவ் தேடி பார்த்துட்டு போகணுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லக்குள்ள சரி அப்படின்னா அந்த டிடெக்டிவோட ஏதாவது மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஹீரோ கிட்ட இருக்கு, ஆனா ஆஃபீஸ்ல அந்த விசிட்டிங் கார்டை வச்சிருந்திருக்கான், நான் வேணும்னா உங்களுக்கு அப்புறமா அனுப்புறேன்ட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பஸ்ல அவன் ஏறும்போது கரெக்டா அந்த வழியா வந்த அந்த ஓனர் அம்மா ஹீரோ எப்படி அந்த போலீஸ் கிட்ட பேசிட்டு போறத கவனிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனர் அம்மா அங்க ரோட்ல ஏதோ ஒரு லேடி நின்னுகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லேடி தெரிஞ்சவங்க போல நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அவங்களை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆஃபீஸுக்கு போயிருந்திருக்கும் போது அப்போ ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஆஃபீஸுக்கே ஹீரோயின் வந்திருப்பா. ஏன்னா பிளான் பண்ணி வெளியில மீட் பண்றதா இருந்தா அவங்களால மீட்டே பண்ண முடியல, அதனால தான் ஆஃபீஸ் வந்திருப்பாளா. ஹீரோயினா அந்த பாஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அவனுமே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் சரி ரொம்ப நேரம்லாம் பேசிட்டு இருக்க முடியாதுன்னு அவ அங்க இருந்து கிளம்பி போறதுக்காக ஹீரோவும் கீழே வரைக்கும் வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆஃபீஸுக்கு வந்தா. அப்ப அந்த பாஸ் ஹீரோ கிட்ட என்னடா உன் ஆள் அப்படியே ஒரு மாதிரி தூக்கலா இருக்கிறாளேன்னு சொல்லக்குள்ள ஹீரோக்கு காண்டாயிரும். வார்த்தையை அளந்து பேசுங்க சார் அப்படின்னு சொன்னா, ஹே நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன்னு அங்க ஆபீஸ்ல இருக்கிற மத்தவங்க கிட்டயுமே நான் ஏதாவது தப்பாவா சொன்னேன்னு கேட்டதுக்கு இருக்கிற எல்லாரும் இல்ல தல அவன் தான் ஓவர் சென்சிட்டிவா இருக்கிறான் அப்படின்னு பாஸுக்கு ஜால்ரா போடுறானுங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பானுங்களா. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி செம்ம காண்டா இருக்கும் அந்த இடத்துல அவனுங்க கூட உட்காந்துருக்கிறக்கே. இவங்கிட்ட வேலை பாக்குறங்காட்டில இவனோட ஷூவை நக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு செம்ம டென்ஷன்ல இருப்பானா. அதுக்கப்புறம் அந்த பாஸுமே நம்ம ஹீரோவுக்கு இந்த இதெல்லாம் சாப்பிடு நல்லா நியூட்ரிஷியஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மீட் எல்லாம் எடுத்து கொடுக்க ஹீரோவுக்கு சடனா நேத்து அந்த டாக்டர் சில மீட் எல்லாம் கொடுத்துருப்பான்ல அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிட்டு ஒரு மாதிரி கொமட்டிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் வாமிட் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப அந்த பார்க் பின்னாடியே வந்தவன் ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்காதுடா, நான் மிலிட்டரியில எல்லாம் உன்ன மாதிரி நிறைய ஜூனியர்ஸா பார்த்துருக்கேன், எல்லாரையும் பந்தாடி இருக்கேன் அப்படின்னு வாய் பேச இப்ப நீ பொத்திட்டு போறியால ஏதோ அடுத்து அடிக்கிட்டான்னு ஹீரோ திருப்பி தொகுறும் போது அவன் வேகமா அங்கிருந்து போயிருவானா. ஹீரோக்கு செம்ம காண்டாகும், கம்முன்னு அவனுங்களை கொண்டுலாமா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது லைட்டா ஹீரோ அவனோட சென்சஸை லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க அபார்ட்மெண்ட்ல அந்த ஓனர் அம்மா ஒரு லேடியை கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த லேடி ஒரு ஜோசிக்கார லேடியா இருப்பாங்க போல. அந்த மொட்டையும் இந்த ஓனர் அம்மாவும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்புறம் மேடம் எங்களோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லி அப்படியே பயங்கரமா அந்த லேடியோட காது கிட்ட அந்த மொட்டை சிரிச்சுக்கிட்டே இருப்பானா. அந்த அம்மாக்கு அப்படியே லைட்டா ஒரு மாதிரி தலை சுத்தவே ஆரம்பிச்சிடும். சரி சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்ல வரும்போது உடனேயோட ஒரு அடி. அதுக்கப்புறம் அலேக்கா தூக்கிட்டு வந்தவங்க ஆஸ் யூஷுவல் 3rd ஃப்ளோர்ல வச்சு அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்த ஹீரோமே அந்த போலீஸ் லேடி இருக்கிறாங்களா அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டு அந்த டிடெக்டிவோட நம்பரை தராங்களா. இவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பாஸ்மே அங்க வருவான். என்னடா மேட்டர்னு கேட்டா ஒன்னும் இல்ல சாதாரண ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொன்னா அந்த பாஸ் அதை ஏத்துக்கல. சின்ன விஷயமா இருந்தா என்ன, பெரிய விஷயமா இருந்தா என்ன, என்னன்னு கேட்டா சொல்லணும் சரியா, ஏன்னா இந்த இடத்துல நான் உன்னோட பாஸ், நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், எங்க எப்ப பார்த்தாலும் மூஞ்சி ஒரன்னு வச்சுட்டே இருக்கிறியே சிரி பாப்போன்னு சொன்னா, மகனே வேணும்னா உனக்கு கொன்னுட்டாடா அப்படின்னு ஹீரோ அவனோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துருப்பான். ஆனா காசு கொடுக்குற முதலாளியா போயிட்டானே, வேற வழி இல்லாம வாயெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருப்பான். அதுவே ஸ்டேஷன்ல நம்ம அந்த போலீஸ்கார் லேடி இருக்கிறாங்களா அவங்க கிட்ட ஹீரோ தான் அந்த டிடெக்டிவோட நம்பரை கொடுத்துருப்பானா. ஆகையால் அந்த நம்பருக்கு கால் பண்ணா அது ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு தான் போகுது, பர்சனல் நம்பர் கிடையாது போல. அந்த ஏஜென்சில இருக்கிற ஒருத்தருமே ஓ நீங்க இவரை கேட்டு வந்திருக்கீங்களா, இவர் வெக்கேஷன் போயிருந்திருக்காரு, மேபி ஒன்ஸ் திருப்பி வந்தாருன்னா நான் கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்றாருன்னு போன் வச்சிருவாரு. என்னடா எந்த பக்கம்
தெரியாம போனாலும் முட்டுக்கட்டை போடுறாங்களேன்னு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் லேடியுமே அவங்களோட கேப்டன் ஒருத்தங்க இருப்பாங்க அந்த ஸ்டேஷன்ல ஒரு ஹெட் மாதிரி ஒரு ஆஃபீஸர் அவர்கிட்ட விஷயத்த மேம்போக்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை பத்திலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அந்த ஒரு ஈடன் ரெசிடென்ஸுக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்லாம் கேட்டேன். அந்த ஆள் என்னன்னா எதுக்குமா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு பூனை கொலையெல்லாம் வச்சுட்டு நம்மளால மற்ற விஷயங்கள் கூட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு லெத்தார்ஜிக்கா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி நீங்க என்னமோ பண்ணிக்கங்கன்னு அந்த ஆளோட பர்ஸ்ல இருந்து காசை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம போலீஸ்கார லேடி கிளம்பிடுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கான இல்ல ஆக்சுவலி அவங்க டென்டிஸ்ட் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருப்பாங்களா ஆகையால அந்த டாக்டரை தான் வந்து மீட் பண்ணும்போது நான் மேடம் பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறீங்களேன்னு அவனும் கேஷுவலா கேட்பானா. ஆமா தல இங்க எவனோ ஒருத்தன் பூனையை கொலை பண்ணிட்டு இருக்கிறான் யாரு பண்றா என்ன காரணம் அப்படின்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னதுக்கு ஓ அப்படியா மேடம் நானும் சில கதைகள்லாம் படிச்சிருந்திருக்கேன். பேசிக்கா இந்த மாதிரி மனிதர்களை கொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சைக்கோங்க பூனைகள் மாதிரியான சின்ன சின்ன மிருகங்களை கொண்டு தான் ட்ரைனிங் எடுப்பாங்களாமா. எவ்வளவு நாளா இன்வெஸ்டிகேட் பண்றீங்க உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு அவன் கொஞ்சம் துருவி கேட்கக்குள்ள சந்தேகங்கிறது இருக்கு ஒரு ட்வின்ஸ் மேல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாளா. ரைட்டு இவளை ஃபர்தரா விட்டு வச்சா கண்டிப்பா நம்மளோட கழுத்தையும் வந்து பிடிப்பான்னு புரிஞ்சுக்கிட்ட வரும். நேரா போய் சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஊசி அவனை எடுத்துட்டு வருவான். ஆனா நல்ல வேலை சரியான இடத்துல ஸ்டேஷன்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு கால் வந்திருக்குமா ஆகையால என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர்ன்ட்டு அங்க இருந்து அவ கிளம்பி போயிருவா. பேரலா ஹீரோவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு வருவானா வந்து வெளியில் நின்றுகிட்டு அப்படியே ஹீரோயினுக்கு கால் பண்ணக்குள்ள ஹீரோயின் ஏற்கனவே வேண்டாவ இருப்பா இந்த கம்பெனி டின்னருக்கு வந்திருப்பா. ஸோ ஏன்னா இது ரொம்ப முக்கியம் அது வந்து அவங்க கலாச்சாரம் சார்ந்தது அதனால வெளியில வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வேற இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க எல்லாரும் என்ன பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்கிறானுங்க வித்தியாசமா பிஹேவ் பண்றானுங்க அப்படின்லாம் சொன்னதுக்கு என்னடைய அதெல்லாம் ஒரு விஷயம் இதை ஏன்டா நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறேன்னு அவ கடுப்பாக தான் செய்வா. ஹீரோவும் சரி நம்ம தான் ஓவரா ரியாக்ட் பண்றோமோன்னு திருப்பி உள்ள வரும்போது கரெக்டா அந்த ஓனரம்மா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவங்க சம்திங் எதையோ கலக்கி வச்சிருந்துருப்பாங்களா அதையும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு சரி காலையில அந்த போலீஸ்கார லேடிக்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தியா என்ன பேசிட்டு இருந்தான்னு கேட்டா இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு ஹீரோ சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த லேடியும் உட்காந்துக்கிட்டு ஏதோ மீட்டை வெட்டிட்டு இருக்கும் போது டாக்டர் கரெக்டா வந்திருப்பானா. அப்புறம் என்னை கேட்காம 3வது மாடிக்கு புதுசா அது யாருன்னு கேட்டா ஏன் உன்னை கேட்காம பண்ணதுக்காக என்ன சாகடிக்க போறியான்னு இவளுக்கு பயம் வந்துடும். உன் மேல நான் கை வைப்பேனா நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்திங்கிற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிருப்பான். நான் இந்த கிழவிக்கு ஒரு செகண்ட் பீதி கிளம்பி இருக்கும். அதுவே ஹீரோவுக்கு அந்த கிழவி எதையோ கலக்கி கொடுத்துருக்கும்ல அதை குடிச்சதுல இருந்து அவன் ஒரு மாதிரி கேரா இருப்பான். ரூமுக்குள்ள என்னடா தலைவலிக்குதே அப்படின்னு பேபா நின்னுகிட்டே இருக்க அவன் ரூமுக்கு வெளியில அந்த 2 மொட்டைங்க அந்த சோடா புட்டி ஈவன் அந்த டாக்டர் கூட அவனோட ரூம்ல இருந்துகிட்டு செவுத்து வழியா ஹீரோவை நோட்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வந்து ஒரு போதையிலேருந்து கண் விழிக்கிறான். அப்படி கண் விழிச்சவனுமே முதல்ல கதை எழுதலான்னு உட்காந்தா அவனோட லேப்டாப்பை யாரும் நீக்கியிருந்திருக்காங்க. அவன் வச்சிருந்த அந்த டஸ்ட்டை காணும். உடனே போயிட்டு அந்த ஓனரை மட்டும் இதை பற்றி சொல்கிறான். ஆனால் அவங்க இந்த விஷயத்த சீரியஸாகவே எடுத்துக்கல. டே ஏதாவது சும்மா ஏதாவது மனப்பிராந்தியாக இருக்குண்டா போய் தூங்குட நாளைக்கு காலையில் பார்த்துக்கலான்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது. இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குதுல்ல கமான் ஃபுட்டேஜை காட்டுங்க நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்லையுமே அந்த ஒரு விஷயத்த செக் பண்ணி பார்க்குறான். யார் ரூம்குள்ளே வந்தாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு சோடா இருக்கிறான்ல அவன் மட்டும்தான் ரூமுக்கு வெளியில நிக்கிற மாதிரி இருக்குமே தவிர அவன் உள்ள போகிறது அங்க பதிவாயிருந்திருக்காது. அதுக்குள்ள கேமரா கிளிச் ஆயிருந்திருக்கும். ஆனா ஹீரோவுக்கு ஏற்கனவே அந்த சோடா புட்டி மேல டவுட் இருக்கு. அதனால அவன் தான் பண்ணியிருப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணவனும் நேரா அந்த சோடா புட்டி கிட்ட ஹால்வேல போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. எதுவும் பண்ணாதரா அப்படின்னு பின்னாடி வந்து அந்த ஓனரமாவும் அவனை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண என்னடா சண்டை போட்டுக்கிறீங்கன்னு அப்ப அந்த டாக்டர் வெளியில எட்டி பார்ப்பானா. ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா முதல்ல ஹீரோ இங்க வரும்போது எப்படி அந்த கேங்ஸ்டர் இதே மாதிரி ஹீரோ இப்போ இருக்கிற இதே நிலைமையில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானோ அப்போ அந்த லீ வெளியில வந்து என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டான்ல அதே மாதிரியும் அந்த பைத்தியக்காரங்க 2 பேரும் அப்படியே வெளியில நின்று நம்ம ஹீரோ பாக்குறது இருக்கிற மொத்த பேரு ஹீரோவை கார்னர் பண்றதுங்கிறது சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த மொத்த கோவத்தையும் மறைக்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பயத்தை ஹீரோவோட மனசுக்குள்ள உருவாக்கி இருந்திருக்கும். அதனால அவனோட ரூம்குள்ள வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவனை காம் டவுன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த டாக்டர் ஹீரோவை கூப்பிட்டு வாமே மேல போய் சும்மா கதை பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு வருவானா. அப்படி கூட்டிட்டு வர வழியில அந்த 3rd ஃப்ளோர் எரிஞ்சு போயிருக்கும்ல அங்கிருந்து ஏதோ ஒரு சத்தம் ஒன்று வரும். ஏதோ சத்தம் வருதுன்னு கேட்டதுக்கு அந்த ஃப்ளோர் எரிஞ்சு போச்சாமா அங்க ஏதாவது எலி கீது சுத்திக்கிட்டு இருக்கும் நீ கண்டுக்காதன்னு சொல்லி ஹீரோவா கூட்டிட்டு வந்துருவான். ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த ஜோசிகார கிளவி இருக்கிறாங்கல்ல ஸோ அவங்கள தான் பிடிச்சி வச்சிருந்துருக்காங்க. மேலே வந்தோடனே ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க சம்திங் எவனோ என் ரூம்குள்ள வரான் இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றானுங்க செம்ம காண்டாகுது தெரியுமா அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கும்போது இந்த எல்லா புலம்பலையும் பொறுமையா கேட்ட அந்த டாக்டரும் என்ன ராசா உனக்கு இங்க இருக்கிறவங்கள கொலை பண்ணணும்னு தோணுது
சாதாரண ஒரு கேள்வி கேட்பான். அதோட நிறுத்தல, இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றானுங்க. நானும் நார்மலான ஒருத்தன் நினைச்சிட்டு தானே இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருவேளை இந்த லூசு பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு நானும் இவங்கள மாதிரியான ஒரு ஆளா மாறிட்டேனா இல்ல ஏற்கனவே மாறி இருந்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க கரெக்டா ஹீரோட மொபைல் ரிங் ஆகும். அது அவங்க அம்மாவா தான் இருக்கும். ஆகையால் போன் வந்துருச்சுன்ட்டு அங்கிருந்து வந்துருவானா. அவங்க அம்மா இந்த மாதிரி ஊர்ல ஹீரோவோட தம்பி ஒருத்தன் இருப்பான். அவன் ஏதோ அடிபட்டுருச்சு போல அவனுக்கு. ஆகையால் மெடிக்கல் செலவுக்காக ஒரு 1.25 லட்சம் என்னமோ கேட்டிருந்திருப்பாங்க. ஹீரோவும் சரின்னு ஒரு 1.5 லட்சம் அனுப்புறதா இருப்பான். இருப்பினும் சரி மொத்தமா வச்சுக்கிட்டோமேனு இருக்கிற மொத்தத்தையும் வலிச்சு ஒரு 3 லட்சமா கொடுத்துருவான். 1 லட்சம் 3 லட்சம்னு சொல்றாங்காட்டி நம்ம ஊர் கணக்கெல்லாம் போடாதீங்க, அவங்க ஊர்ல இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் ரூமுக்கு தூங்குறதுக்காக வந்தவனால நிம்மதியா தூங்க கூட முடியாது. பேகை எடுத்து கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு தூங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கான். சரி அவர் அட்லீஸ்ட் அந்த தூக்கமாவது நிம்மதியா இருக்கானா. தூக்கத்துல வந்த கனவுங்கிறது அவன் மிலிட்டரி சர்வீஸ்ல இருக்கும்போது யாரையோ போட்டு பயங்கரமா ஒரு சீனியரை போட்டு அடிச்சிருந்திருப்பானா. ஆனா அந்த ஒரு சீனியர் ஹீரோவோட கண்ணுக்கு உப்போ அந்த சோடா புட்டியாக தெரிய, அது மட்டும் இல்ல அவனை வெறுப்பேத்துற எல்லா மக்களோட முகங்களும் அவனுக்கு அப்படியே ஒரு செகண்ட் வந்து போக கண் விழிக்கிறான். அதுக்கப்புறம் காலையில குளியெல்லாம் போட்டுட்டு திருப்பி ஆஃபீஸ் கிளம்பி வரும்போது இந்த மாதிரி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி விடுறான். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, இது என்ன ஏதுன்னு என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல, ஆகையால் கொஞ்சம் காது கொடுத்து கேளுமான்னு அந்த மெசேஜை டைப் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வந்து பயமுறுத்துறாங்க. அது அந்த போலீஸ் லேடியா இருக்கும். ஆக்சுவலி அந்த லேடியை ஹீரோ தான் மீட் பண்றதா இருந்திருக்கான் போல. அவனோட ரூம்ல ஒரு டைரி கிடைச்சிருக்கும்ல, அந்த ஒரு டைரியை கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருப்பான். அதை கொடுத்தோன்னே அங்கிருந்து கிளம்பலான்னு இருந்தா அவங்க ஹீரோவை நிறுத்திட்டு சரி அந்த அபார்ட்மெண்ட்ல ஏதாவது வித்தியாசமா நடக்குதான்னு கேட்டிருந்திருப்பாங்களா. ஹீரோவுக்கு எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு, ஆனா போலீஸ் கிட்ட சொல்ற அளவுக்கு அப்படி எதுவும் நடக்கல. ஆனா அந்த அபார்ட்மெண்ட்டோட 3rd ஃப்ளோர்ல மட்டும் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அடிக்கடி சில சத்தங்கள் வரதை என்னால கேட்க முடியுது. அது என்ன மாதிரியான சத்தம்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஓனரம்மா நிற்குது. அவள் தான் அப்படியே பம்பிட்டு ஹீரோ போயிடுவான். அப்படி ஹீரோ பயந்து வந்திருந்தாலுமே அவங்க சாதாரண ஓனரம்மா தானே, அவங்கள பார்த்து நான் ஏன் பயப்படணும்னு ஒரு கேள்வி அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓனர் லேடியுமே இந்த டாக்டர் இருக்கிறான்ல, ஸோ அவனை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த போலீஸ்காரிய ஹீரோ பையன் மீட் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன செய்தின்னு தெரியல, ஆனால் 2 பேரையும் பார்த்து முதல்ல முடிச்சுடுங்க, முதல்ல அந்த போலீஸை காலி பண்ணணும்னு சொன்னா எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீங்க அமைதியா இருக்கணும், ஏன் நீங்க என்ன நம்புறது இல்லையான்னு ஒரு மாதிரி வில்லத்தனமா கேட்பான். சரி இவன்ட்டு எதுக்குப்பா பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கிளவி ஏதோ டப்பால ஜூஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நேரம் ஒரு வயசான இன்னொரு கிளவியை போய் மீட் பண்ணி அந்த கிளவிக்கு உங்களுக்கு நான் நோய் குணமாகணும்னு சொல்லி ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இல்லை மயக்க மருந்தெல்லாம் கலந்துருப்பாங்க போல. ஸோ அப்படியே தூங்க வச்சுட்டு இப்போ ஒரு கிளவியோட வீட்டுக்குள்ள போயிருந்தால அந்த இடத்துல அந்த கிளவியோட ஹெல்த் இன்சூரன்ஸை இவ எடுத்து வச்சுக்கிறா. எங்க ஹீரோவும் கொஞ்சம் நேரமா ஆஃபீஸுக்கு வந்திருப்பானா. அப்போ ஹீரோட பாஸ் இருக்கிறான்ல, அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான். சும்மா அப்பப்போ இந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகிறது வழக்கம் போல். யாருமே இல்லாத காரணத்தால் சும்மா நம்ம ஹீரோவை வேலை வாங்கிட்டு இருப்பான். அந்த நெயில் கட்டரை எடு, காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லி வேலை வாங்கினவனும் அவன் ஏதோ நாவல் எழுதுற மாதிரி இருக்குதுன்னு அந்த பாஸ் சொல்லியிருந்தானே, என்ன அதெல்லாம் கேட்டால் ஹீரோவும் அது ஒரு கிரைம் நாவல்லாம் சொல்லியிருந்திருப்பான். ப்ளஸ் ஹீரோவும் சம்திங் ஏதோ ஒரு சிட்டியோட அவுட்டரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தானே தங்கியிருந்திருக்கான். மேபி நீ இருக்கிற அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த ஒரு ஏரியா இதுக்கு முன்னாடி சில மர்டர்லாம் நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் கிரைம் பண்ற ஒரு ஆள் இருந்திருக்கலாம். உன்னோட கதைகளுக்கு கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு செட்டிங்ல நீ இருக்கிறதுங்கிறது கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். ரீசெண்டா கூட இங்க ஒரு மர்டர் ஒன்று நடந்துச்சு. அந்த கொலை பண்ண அந்த ஒரு ஆள் கூட சம்திங் ஏதோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்தான் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். ரொம்ப நாளா ஏதோ கோவத்தெல்லாம் உள்ளடக்கி வச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு வெடிச்சானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவனோட மர்டர் வந்து இருந்துச்சாமா. அவன் ரொம்ப இலகன மனசுக்காரனா இருந்திருக்கான். இந்த மாதிரியான ஆளுங்களா இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவானுங்க அப்படின்னு இவன் ரொம்ப நக்கலா பேசுவானா. அதுக்கு ஹீரோவோட பதிலுங்கிறது அந்த கொலைகாரன் கண்டிப்பா அவனோட கோவத்தை எல்லாம் வெளில காட்டியிருக்க மாட்டான். அதுக்கு பதிலா அவன் உண்மையாலுமே எதை என்ஜாய் பண்றானோ அந்த விஷயம் வெளியில வந்திருக்குன்னு சொல்லக்குள்ள ஹீரோ என்ன பேசுறான் அப்படின்னா அந்த ஆள் ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஆஃபீஸ்ல மற்ற ஆளுங்களா வந்துட்டாங்க. ஸோ அதனால அவன் மறந்துட்டான் அதை. அதுவே ஹீரோவோட பாஸ் இருக்கிறான்ல, அவன் ஏதோ ஒரு வேலையா நம்ம ஹீரோயின் வேலை செய்யற இடத்துக்கு வந்திருப்பான் போல. ஆகையால அவளை மீட் பண்ணிட்டு அங்கேயுமே 2 பேரும் ஹீரோவை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்ன இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறான், ஒருவேளை அவன் தங்கி இருந்திருக்க அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும் நீ பார்த்துக்கோ சரியா அப்படின்னு அவன் பாஸ் அங்கிருந்து கிளம்பி இருந்திருப்பானா. இதை கவனிச்ச நம்ம ஹீரோயினோட சீனியர் பச்சை புள்ள மாதிரியான ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு சைடில் இந்த விளையாட்டு வேற பண்றியா புள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு சைஸா தான் பாப்பா. அதுவே இந்த போலீஸ் லேடி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து முன்னாடி நின்னவங்களும் ஹீரோ சொல்லியிருந்திருப்பான்ல 3rd ஃப்ளோர்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஆனா அங்க யாரும் இல்லைன்னு சொன்னாங்கன்னு. ஆகையால் சொல்லிட்டு போனா சரிபட்டு வராதுன்னு அவ டைரக்டாவே அந்த 3rd ஃப்ளோருக்கு போயிருவாளா யாருக்கும் தெரியாம.
தெரியாம ஆனா அந்த 3rd ஃப்ளோர்ல தான் அந்த சோடா புட்டி சுத்தி திரியறான். இவ உள்ள வராங்கறத பார்த்த உடனே அந்த ஜோசிகாரி லேடியோட கழுத்துல கத்திய வச்சுட்டு எங்கயாவது சத்தம் போட்ட கழுத்து அறுத்துருவேன்னு மிரட்டிட்டு இருப்பானா. அந்த ஃப்ளோரோட எண்டுல ஒரு பெரிய இரும்பு கேட்டுங்கிறது இருக்குமா, அதை நீக்கி உள்ள போனா அந்த இடத்துல ஒரு இந்த பல்லு புடுங்கறதுக்கான அந்த செட்டப்ங்கிறது இருக்கும். மற்றபடி இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ உண்மையாலுமே யாரும் இல்லதான் போலேன்னு அங்கிருந்து போக பார்க்கும்போது இந்த கேப்ல அந்த சோடா புட்டி பின்னாடியில வந்து இந்த போலீஸ் லேடியை அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா முடியல, அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே சரி இவ்வளவுதான் போட்டு தள்ள முடியல, அந்த ஜோசிகாரியாவது டார்ச்சர் பண்ணலான்னு பார்த்தா அவளை ஆளை காணும். எங்கடா போனான்னு அந்த பெரிய இரும்பு கேட் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த ஒரு ரூம்குள்ள அந்த சோடா புட்டி செக் பண்ண போகும்போது உசாரா அந்த கிளவி அந்த ரூம்குள்ள அவனை வச்சு லாக் பண்ணிடுற. அவன் எப்படியாவது கதவை நீக்க சொல்லி பயங்கரமா போட்டு தட்டிக்கிட்டு இருப்பானா. இந்த தட்டுற சத்தங்கிறது கீழே இருக்கிற அந்த ஓனரம்மாவுக்கும் அந்த பைத்தியக்கார பசங்களுக்கும் கேக்கும். இருந்தாலும் இவங்க ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்களா, ஸோ அந்த ரவுண்ட்ல யார் தோக்குறாங்களோ அவங்க தான் போய் செக் பண்ணணுங்கிற மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சு அந்த கிளவி தான் தோத்து போகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க செக் பண்றதுக்காக போவாங்க. ஆனா எப்படியோ யாரோட கண்ணிலையும் படாம ரொம்ப சேஃபா அவங்க கீழே இறங்கி வந்துருவாங்களா. பூனைவாலை விட்டு புலிவாலை பிடிச்ச கதையாக அந்த வழியா வந்த அந்த டாக்டர்கிட்டயே ப்ளீஸ் என் காலில் அடிபட்டுருச்சு, என்ன கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு உதவி வேற கேட்கறா. இங்க ஹீரோவும் கம்பெனி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னரும் சாப்பிட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்க ரோட்ல ஒரு அம்மா பூ வித்துக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அந்த அம்மா கிட்ட இருந்து ஹீரோ ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வாங்கிக்குவான். சும்மா வெறும் பூவை வாங்கி வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குற ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துருவான். வாங்கினதுக்கான காரணம் ஹீரோவோட அம்மாவுமே ஊர்ல மார்க்கெட்ல இதே மாதிரி தான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, போற வர எல்லாரையும் கூப்பிட்டு. ஸோ அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்திருக்கும். அதனால அவங்களுக்கு உதவி பண்ற விதத்துல வாங்கியிருந்திருப்பான். வாங்கின பூ வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு பிள்ளைக்கு கொடுத்திருந்தா அந்த ஒரு பிள்ளைய அந்த பார்க் சைட் அடிச்சுட்டு இருக்கிறான் போல. அதனால வேணும்னே நம்ம ஹீரோ மேல காண்டுல ஒரு மாதிரி இடிச்சிட்டு போவானா. ஹீரோக்கு செம்ம காண்டா ஆகும். ஆனா அப்போ ஹீரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும், அவனை கொல்லணும் போல இருக்குதுல்ல உனக்கு அப்படின்னு. அங்க ஒரு முட்டு சந்துக்குள்ள இருந்துட்டு யாரோ அவனை வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருந்திருக்கும். உடனே அவனும் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சு தெரியுறான். ஆனா ஒருத்தரையுமே கண்டுபிடிக்க முடியல. ஹீரோவுக்கு இந்த அளவுக்கான ஸ்டாக்கிங் கொடுக்கறது பேசிக்கா அந்த சோடா புட்டியோ இல்ல அந்த பைத்தியக்கார பசங்கள யாரோ ஒருத்தனா தான் இருப்பான் தான் ஹீரோவுக்கு பயங்கரமா காண்டாகுது. ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு கடையிலையுமே போயிட்டு மறுபடியும் எல்லாருக்கும் வந்து சரக்கு அடிச்சிருந்துருப்பாங்களா. ஹீரோ ஆல்ரெடி செம்ம கான்ல இருந்திருப்பான்ல, அதனால ஏகப்பட்ட போதையை போட்டான் போல. ரெஸ்ட் ரூம்ல ஹீரோவோட பாஸ் யாருக்கிட்டையோ சண்டை போட்டுட்டு இருந்திருப்பானா, அவங்கிட்டையும் ஹீரோ சண்டை போடுறதுக்காக போறான். ஈவன் வெளியில கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல பயங்கரமா வாமிட்டும் பண்ணி நார் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போதையில இருக்கிற ஹீரோவை டாக்ஸில ஏற்றி அனுப்பிவிட பார்க்கும்போது அப்போ ஹீரோ அவ்வளோ போதையிலையும் அந்த பாஸ் கிட்ட தலை ப்ளீஸ் தலை இன்னைக்கு ஒரே ஒரு நைட் மட்டும் உன் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி இருந்திருப்பான். ஒன்றும் தேவையில்லை ராசா அப்படின்னு காருக்குள்ள அவனை படுக்க போட்டு அமுச்சு விட்டுருவாங்களா. அதுக்கப்புறம் அந்த பாஸ் நம்ம ஹீரோயினுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹீரோ போதையில இருந்தான், ஆகையால அவனை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டோம், நீயும் எங்க இப்போ நீ தங்கியிருந்திருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு தானே போயிட்டு இருக்கிற, உன்னை மீட் பண்றதுக்காக தான் நானும் வரேன், வெயிட் பண்ணுங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. ஆனா ஹீரோயின் என்னது நீ என்னை மீட் பண்ண வரையா, இல்ல நான் ஹீரோவை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருப்பா. ஆனா இவன் கண்டிப்பா தன்னை ட்ரை பண்ண பாக்குறான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டவ காலை கூட கட் பண்ணாம அந்த பாஸுக்கு கேட்கற மாதிரியே டாக்ஸி டிரைவர் அப்படியே ஒரு யூட்டனை போடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மொக்க பண்ணியிருப்பா. சரி ஹீரோயின் தான் ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த ஈடன் ரெசிடென்ஸுக்கு போயிருந்திருக்கா. அதுவே ஹீரோ எங்கன்னு பார்த்தா அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட ஈடன் ரெசிடென்ஸ்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அவரு மேப்ல ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருந்திருப்பாரு. அதனால அட்ரஸ் என்னன்னு ஹீரோ கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவனே நிலை தடுமாறி கிடைக்கிறான். ஆகையால் வேற வழி இல்லாம கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளி விட்டு போயிடுறாங்க. ஐயப்பா தங்கம் ராசா கொஞ்சம் எந்திரிப்பான அந்த போலீஸ்கார லேடியும் எப்படியோ ஹீரோவை எழுப்பி விடுறாங்களா. எழுப்பினோன்னே சரி அந்த இடத்துல என்னடா நடக்குதுன்னு கேட்டதுக்கு ஹீரோட மூஞ்சில அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சு போய் அப்படியே அழுகிற மாதிரி போயிடுறான். அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கீழே விழுந்திருக்க அவனோட மொபைலை எடுத்து பார்க்கும்போது ஹீரோயின் மெசேஜ் பண்ணியிருந்திருக்கா, உன்னோட வீட்டுக்கு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் கீழே வாடான்னு. இவ எதுக்கூட அங்கே போயிருக்கான்னு ஹீரோவுக்கு பதற ஆரம்பிக்க அதுவே ஹீரோயினை அந்த டாக்டர் வந்து வெல்கம் பண்ணுறான். உடனே ஹீரோவும் போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு வரானா. உள்ள வந்தோன்னுமே எப்படியோ ஹீரோயின் உயிரோட தான் இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனவனும் அதுக்கப்புறம் பதறி போயிட்டு முதல்ல அவளை வெளியில கூட்டிட்டு வந்துடுவான். இங்க பாரு எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க, இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளுங்கன்னு நான் சொல்லியிருந்திருக்கேன்ல, சரி வா நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்னா அவ கையை எடுத்து விட்டுட்டு இதோ பாருடா நீ தான் இந்த இடத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற, ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா தான் பிஹேவ் பண்ணாங்க, நீ கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணாம இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பொறுமையானவளும் சரி நீ தூங்கு நம்ம நாளைக்கு பேசலாங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு கிளம்பி இருந்திருப்பா. ஆனா கார்ல வரும்போது அந்த போலீஸ் லேடி இருக்கிறாங்கல்ல அவங்க ஹீரோயின் கிட்ட உங்களோட பாய் ஃப்ரெண்ட் உங்களை நினைச்சு ரொம்பவுமே கவலைப்பட்டான், அதனால தான் எங்களையுமே வம்படியா இழுத்துட்டு வந்திருக்கான், ஸோ நீங்க அப்படி பேசியிருக்க வேணாங்கிற ஒரு டோன்ல சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம்
ஹீரோ அபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது அந்த டாக்டர் பேசுறதுக்காக வருவான். ஆனா ஹீரோ அவனை அவாய்ட் பண்றான். அப்படியா செய்தின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் அந்த 3rd ஃப்ளோர்ல போய் உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா பாலை கேட்ச் அண்ட் த்ரோ பண்ணி ஆடிக்கிட்டு இருப்பான். இந்த ஒரு சத்தம் தான் நைட் டைம்ல அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா தங்க வர ஆளுங்களோட காதுல கேட்கிற சத்தம். ஸோ இவன் தான் பண்ற சில சேட்டைகள் மூலமாக இங்க வர ஆளுங்களை அந்த அளவுக்கு மென்டலி சைக் ஆகுறான். அந்த ஓனர் அம்மாவுமே நம்ம ஹீரோ தூங்க போறதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு, தம்பி இந்தாப்பா இந்த ஜூஸ் வந்து குடி, அப்பதான் உனக்கு உடல் வலுவா இருக்குங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. எகைன் அதே ட்ரக் தான். ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு இந்த போலீஸ்கார லேடியும் இங்க கூட வந்த இன்னொரு ஆஃபீஸரும் வந்துகிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்படி அவங்க பேசிக்கும் போது தான் இந்த மாதிரி அந்த போலீஸ் லேடி சொல்லுவாங்க, யூஸ்வலா அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காங்க அப்படின்னா பக்கத்து ரூம்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கூட பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி விளாண்டுக்கிற மாதிரிலாம் தெரிஞ்சது. இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஃபேமிலியை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல்ங்கிறது வருதுன்னு அவ சும்மா கெஸ் பண்ணுவா. எஸ், ஒரு சைக்கோ ஃபேமிலியை பார்க்குற மாதிரி. இங்க அபார்ட்மெண்ட்ல அந்த ஓனர் அம்மா டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு, சரி ஹீரோவை இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே விட்டு வச்சுட்டு இருக்க போற, ஏதாவது பண்ணலையான்னு கேட்டா, என்னால என்ன பண்ண முடியுங்கிற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோ இப்படி ஒரு கேள்வியை நீங்க என்ன பார்த்து கேட்கலாமான்னு இவன் கேட்க, அதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா உன்னை இப்படி உருவாக்குனதே அது நான் தான். ஆனா என்ன பண்றது, நான் எப்படி உன்னை ஒரு சிறந்த ஒருத்தனா மாத்திருக்கணும், அதே மாதிரி உன்னால அந்த லீயை மாத்த முடியல, அதனால தான் நான் கொலை பண்ணிட்டேன். ஸோ ஆர் அட்லீஸ்ட் இந்த ஒரு பையனையாவது நீ ஒரு ஃபெயில்டு ப்ராஜெக்டா மாத்திராதங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கள மாதிரியான சைக்கோஸை உருவாக்குறது தான் இவங்களோட நோக்கமாவே இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோ தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்காக வருவானா. அப்போ ஹீரோவை சைட் அடிக்கிறதுக்காக அந்த சோடா புட்டியும் வருவானா. என்னடா அவ்வளோ அழகா இருக்கிறனாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சண்டைக்கு போயிடுவான். அப்படி சொல்லியிருக்க மாட்டான், லைக் என்னடா முறைச்சிட்டே இருக்கிற, என் கூட சண்டை போடணும்னு விருப்பமா இருக்காடா, வாடா பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ காண்டாயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த 2 மொட்டைகளும் வரானுங்க. ஆனால் அவனுங்களுமே ஹீரோ கிட்ட கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி வம்பு பேசுற மாதிரி இருக்கும்போது கரெக்டாக அந்த டாக்டரும் வருவான். அண்ட் டாக்டர் இப்படி ஹீரோவை கார்னர் பண்றதை பார்த்தோன்னே அந்த 2 மொட்டைங்கிட்டையும் மிரட்டி அவனுங்களை அனுப்பி வைப்பானா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும், தோட என்ன இவன் பேச்ச கேட்கறாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஹீரோவை மாடிக்கு கூப்பிட்டு சும்மா நார்மலா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ரொம்ப நார்மலா தான் பேசிக்கிட்டு இருப்பானா. அப்பதான் அந்த டாக்டர் சொல்லுவான், நேற்று நைட்டு நீ பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு அந்த சோடா புட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தியா, அதனாலதான் இன்னைக்கு உன்னை வம்புல திருப்பான்னு சொல்லக்குள்ள, என்னது நான் சண்டை போட்டேனான்னு ஹீரோ அதுக்கப்புறம் வந்து சிசிடிவிலாம் செக் பண்ணி பாக்குறான். ஆமா, ஹீரோ சண்டை போட்டிருந்திருக்கான். அந்த சண்டைய கொஞ்சம் வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு போகலான்னு வந்து அந்த பைத்தியக்காரனே விட்டு அடிச்சிருவான் போல, அவனை மிரட்டி விட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு பஞ்சாயத்து பண்றதுக்காக அந்த டாக்டரும் வெளியே வரும்போது அந்த டாக்டரை பார்த்து ஹீரோ கட் அண்ட் ரைட்டா, இங்க இருக்கிறவனுங்களா பைத்தியன்னு எனக்கு தெரியுதுடா, ஆனா அவனுங்க எல்லாருக்கும் மேல நீ இருக்கிற, அதை என்னால ப்ரூவ் பண்ண முடியல, ஆனா எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லுவானா. பரவாயில்லையே, போதையில இருந்தாலும் தெளிவா பேசுறானேங்கிற மாதிரி அந்த ஓனரம்மாலாம் பயங்கரமா பின்னாடி நின்று சிரிச்சிருந்திருப்பாங்க. ஆனா இப்போ ஹீரோ சிசிடிவில இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே ஞாபகம் இல்ல. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு அதுக்கப்புறம் அந்த ஓனர் அம்மா கிட்டயுமே, சரி இந்த மாதிரி நான் என்ன ஒரு வாரம் இங்க தங்கி இருந்திருப்பானா, இந்த ஒரு வாடகை மட்டும் கொடுத்துட்டு நான் கிளம்பலான்னு இருக்கிறேன், வேலை செய்யற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, அதனால கிளம்புறங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லி இருந்திருப்பான். அதுவே இந்த போலீஸ்கார லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு 2 ட்வின்ஸ் இருக்கிறானுங்க. அந்த ட்வின்ஸ் 2 பேரையும் சின்ன வயசுல இருந்தே ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்து அந்த வீட்டோட ஓனரமா இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க வளர்த்திட்டு இருந்திருக்காங்க போல. அந்த வீடியோலாம் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்பாளாம். அப்போ அவங்க அப்பா கிட்ட கேட்பா, ஆமா இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று, அந்த இடத்துல சில விஷயங்கள் மர்மமா சில விஷயங்கள் நடக்குது, அதிகபட்சம் கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஒரு கொலைக்கு யாரு காரணம்னு தெரியல, ஆனால் அந்த கொலைக்கு காரணமானவங்க கண்டிப்பா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்களா இருந்தால் அது யாரா இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்களா. கேள்வி கேட்டு சாவடிக்கிறா, டிவி பார்க்க விடுறாளா அப்படின்னு அவங்க அப்பா ரைட்டா சலிச்சுக்கு செய்வாரு. இருப்பினும் அவரோட ஸ்பெகுலேஷன் என்னவா இருக்கும்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல மர்டர் நடக்குதுன்னா டெஃபினட்டா அது ஒரு ஆள் பண்ற வேலையா இருக்காது. கண்டிப்பா ட்ரேசஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காகவும் அந்த என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காகவும் மேபி அந்த இடத்துல ஒரு 3-4 பேர் இருக்கலாம். அந்த 3-4 பேருக்கு ஒருத்தன் லீடரா இருக்கலாம். அந்த லீடர் என்னென்ன சொல்றானோ அதை மட்டும் அவங்க கேட்டு ஒழுங்கா செய்யற நபர்களா இருக்கிற காரணத்தால இந்த விஷயம் எல்லாம் வெளியில அந்த அளவுக்கு தெரிய வராம அவங்க ரொம்பவுமே சேஃப் அண்ட் செக்யூரா அது இவ்வளவு நாளா அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம்
இருக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு ஸ்பெகுலேஷனை கொடுப்பாரு. ஹீரோவும் அன்னைக்கு வேலைக்கு போகாம அங்க ஊர் முழுக்க ஏதாவது வீடு கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறானா. இப்பயுமே அவனுக்கு காசு தான் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா தங்குறதுக்காகவே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா அப்ப வீட்டுக்கு என்னத்தை தான் அனுப்புறதுன்ட்டு ரொம்ப சிக்கனமா தான் இருக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணலான்னு இருந்திருப்பான் போல. ஸோ ஆகையால் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த டாக்டர் வந்து நிக்கிறான். ஹீரோவால நம்பவே முடியல. ஈவன் ஒரு கடையில இருந்து அந்த போலீஸ்கார லேடியும் அவங்க அப்பா கூட அப்பதான் வெளியில வருவாங்களா, அவங்களுமே ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு இங்க என்ன பண்றான் அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே அங்க இருந்து போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ நம்ம ஹீரோயினும் அங்க வந்துருவா. ஆனா பதட்டத்துல இருந்த ஹீரோ, ஹே இங்க பாரு, நேத்து நீ ஒருத்தனை பார்த்துருப்ப, அந்த ஃபங்கெல்லாம் ஒருத்தன் வச்சிருந்திருப்பானே, அவன் இங்க வந்து நிக்கிறான், என்ன நோட்டை விடுறான் அப்படின்லாம் பதறிட்டு இருப்பானா. ஐயா சாமி கொஞ்சம் சில் பண்ணலாம் அப்படின்னு வந்தா நீ என்னப்பா திருப்பி இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு வார்த்தை விட்டுருவாளா. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிரும். என்னடி என்ன மாதிரி ஒரு லூசு பையன் கூட சுத்துறது உனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இவன் வேற பைத்தியக்காரன் ஓவரா பேசுறானே என்ன ஹீரோயின் கோச்சிட்டு போயிடுவா. இதுக்கு மேல இருந்தா சண்டை வந்துரும்னு. அதுவே நம்ம போலீஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க வீட்டுக்கு வரும்போது கரெக்டா அவங்களோட கல்லீக் ஒருத்தங்க கால் பண்ணிட்டு அந்த வீட்டோட ஓனர் அம்மா, ஸோ அவங்கள பத்தின சில பேக்ரவுண்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க போல. என்ன மேட்டர்னா அந்த லேடிக்கு இது வரைக்கும் 2 கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா 2 கல்யாணம் பண்ணது பிரச்சனை கிடையாது. அந்த 2 மேரேஜ்லயுமே அந்த லேடிக்கு குழந்தைங்கிறது கிடையாது. இது கூட சஸ்பிஷியஸா இல்ல. ஆனா அந்த 2 ஹஸ்பண்டுமே ஆக்சிடென்ட்ல தான் இறந்துருப்பாங்க. அப்படி ஆக்சிடென்ட்ல இறந்தவங்களோட அந்த இன்சூரன்ஸ் காசு இருக்குதுல்ல, கிட்டத்தட்ட 6 கோடி இன்சூரன்ஸ் காசுங்கிறது இந்த அம்மா கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த 6 கோடியை வச்சு அநாத ஆசிரமம் அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த அநாத ஆசிரமமே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அழிஞ்சு போக அதுலயுமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏகப்பட்ட சப்சிடி ஏகப்பட்ட காசுங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். இப்போ அந்த லேடி வச்சிருந்திருக்க இந்த ஒரு அபார்ட்மெண்ட் இதுவுமே வந்து இறந்து போன ஒன் ஆஃப் ஹர் ஹஸ்பண்டோட அபார்ட்மெண்ட் தானாமா. இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு என்னமோ இந்த கேஸ் ரொம்ப டீப்பரா போற மாதிரி இருக்கு, ஏதாவது கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி விட்டுறலாமான்னு கேட்கும்போது இரு கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். இதை மட்டும் கொண்டு போய் கொடுத்தா 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. பேரலா ஹீரோ அபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்காக சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு கத்தியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அபார்ட்மெண்ட்டுக்கு அதை எடுத்துட்டே போறான். இந்த செயலை யார் பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கா? எஸ், அந்த கேங்ஸ்டர் இதே மாதிரி தான் கடைசி நாட்கள்ல கத்தியோட தான் சுத்திட்டு இருந்தான். எவனாவது இப்போ வம்புலுக்கு வந்தாங்கன்னா சொரியற வேண்டியதானே. ஹீரோவும் ஹால்வேல வந்தா ஒருத்தனை கூட காணோம். சரி அவனுங்க நல்ல நேரம்ட்டு ஹீரோ ரூமுக்கு போகும்போது யாரோ கதவு தட்டுறாங்க. புதுசா ஒரு பையன், ஏதோ காலேஜ் பையன் போல. ஹலோ சார், புதுசா குடி வந்திருக்குங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ துணி துவைக்கிறதுக்காக போகும்போது மறுபடியும் மேல இருந்து சத்தங்கிறது வருது. ஏன்னா அந்த 2 மொட்டைங்க அப்புறம் இந்த சோடா புட்டின்னு சொல்லி சம்திங் ஏதோ கிளீன் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்களா. அப்போ பயங்கரமா சண்டை வேற போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. கீழே இருக்கிற ஹீரோக்கு சத்தம் இது கேட்டுற போதுரா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. ஆனா அந்த சண்டையில அவனுங்களுக்குள்ளேயே அவனை பார்த்தே அவ்வளவு பயப்படுறது அப்படின்னா நீயே போய் அவனை போட்டு தள்ள அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அங்க வர ஆரம்பிக்கும். இப்படி இருக்கும்போது ஹீரோ இன்னைக்கு என்னதான் சத்தம் கேட்குதுன்னு பாத்தரலான்ட்டு 3rd ஃப்ளோருக்குள்ளேயும் போயிடுறான். போனவன் அமைதியா போனானா, யாராவது இருக்கிறீங்களா என்ன ஏது அப்படின்னு கத்திக்கிட்டே போயிருந்திருப்பான். ஹீரோ வந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆகையால் அந்த பெரிய மொட்டை இருப்பான்ல, அந்த அண்ணக்காரன், அவன் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக வெளியில வருவானா. ஆனா ஹீரோவோட நல்ல நேரம் கரெக்டா அவங்க அம்மா கால் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால அவன் போன் எடுத்துட்டே வெளியில வந்திருப்பான். ஹீரோவை போட்டு தள்ள போன அந்த பெரிய மொட்டையுமே அப்படியே ஒரு மாதிரி அமைதியா திருப்பியும் அந்த இன்னொரு மொட்டை அந்த சோடா புட்டி இருக்கிற ரூமுக்குள்ள வருவான். அப்படி வரும்போது அவனோட கழுத்து அறுப்பட்டு அவனோட வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த வேலையை பார்த்தது யாருன்னா அந்த டாக்டரா தான் இருக்கும். அதான் இவன் பேச்சை மீறி எவன் செயல்பட்டாலும் அவனை போட்டு தள்ளிடுவான். அந்த வகையில இனிமேலும் நீங்களும் என் பேச்சை கேட்டுட்டு ஒழுக்கமா இருப்பீங்களா என்னன்னு சொல்லும் போது அந்த தம்பிக்காரெல்லாம் செமையா பயந்துருப்பான். இருப்பினும் கண்டிப்பா இருக்கிறேங்கிற மாதிரி ஆமா போட்டுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்கும்போது நேத்து அவங்களோட கலீக் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் சரின்னு இந்த மாதிரி கூகுள்ல போயிட்டு இப்படி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன அந்த ஆர்ஃபனேஜ் இருக்கும்ல, அதோட பேரெல்லாம் போட்டு சர்ச் பண்ணி பார்க்க அப்படி அதோட பேரை போட்டு பார்க்கும்போது தான் இவளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஆக்சுவலி அந்த ஆர்ஃபனேஜோட நேம் என்னவோ அதே நேம்ல தான் இந்த டாக்டருமே ஒரு கிளினிக்கை வச்சிருந்திருக்கான். போதாத குறைக்கு அந்த அபார்ட்மெண்ட்டோட 3rd ஃப்ளோர்ல ஒரு டென்டிஸ்டுக்கான ஒரு செட்டப்புங்கிறதும் இருந்துச்சு. யூஸ்வலா கொலகாரங்க சின்ன சின்ன மிருகங்களை கொலை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய உருவத்து மேல கை வைப்பாங்கன்னு சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது இவளுக்கு. ஆகையால் நேரம் அந்த கிளினிக்கே போயிருந்திருப்பாள. அங்க போனவ அங்க வைக்கப்பட்டிருக்க சில போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ வாலண்டியர் ஒர்க் பண்ண மாதிரி தெரியும். அப்ப பின்னாடியில வந்து அந்த டாக்டரும், ஆமா வாலண்டியர் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏன் மேடம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு கேட்டதுக்கு, இல்ல அதெல்லாம் இல்ல, நீங்க உங்களோட கிளினிக் நேம் வந்து சம்திங் ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜை இன்ஸ்பயர் பண்ணி வச்சிங்களான்னு கேட்டதுக்கு, ஆமா இந்த ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து தான் வளர்ந்து வந்தேன். ஸோ அந்த
ஆர்ஃபனேஜை குறிக்கிற விதமா பேர் வச்சிருக்கேன், சிம்பிள் ஆஸ் தட். அந்த ஓனர் அம்மாவுமே அந்த போட்டோல தான் இருந்திருப்பாங்களா. ஸோ அவங்களுமே வந்து ஆர்ஃபனேஜோட டைரக்டர் இவன் இங்கே தான் தங்கியிருக்காங்கன்னு சொல்ல வரும்போது, ஆமா அந்த லேடி இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த டாக்டருக்கு முன்னாடியே அந்த போலீஸ்கார லேடி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுவே அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த ஓனர் அம்மா ஆஸ் யூஷுவல் மீட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு பயங்கர ஜாலியா அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும், அங்கே கொண்டு போவாங்க. பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்ல நம்ம கேங்ஸ்டரை இன்னும் உயிரோட வச்சிருக்காங்க. அதுவே ஹீரோவும் அந்த ஒரு புது பையன் வந்திருப்பான்ல, அவனை தனியா வெளியில கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் தினுசா தான் இருக்கிறானுங்க, பார்த்து பழகடா அப்படின்னு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பையன்ட்ட சரி நீ அபார்ட்மெண்ட்டுக்கு போன அவனை அனுப்பி விட்டுட்டு அவன் நேரம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக அவ தங்கியிருந்திருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பானா. சரி அவ வருவா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ வரா, ஆனா அவளை டிராப் பண்றதுக்காக ஹீரோட பாஸ் இருக்கிறான்ல அவன் வந்திருப்பானா. இவன் கூட எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஹீரோவுக்கு ஒன்றும் புரியாம இருக்கும்போது அப்போ கரெக்டா அந்த புது பையன் இருக்கிறான்ல அவன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பான் ஒரு போட்டோவோட. அந்த சோடா புட்டி உங்களோட ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்க அப்படின்னு போட்டோ அனுப்பியிருந்திருப்பான். அண்ட் அந்த போட்டோவோட அடுத்த இன்னொரு போட்டோ இந்த புது பையன் போட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு இவனோட ரூம் கிட்டே வந்திருப்பான் போல. ஸோ இதெல்லாம் அனுப்பும்போது ஆஹா முடிஞ்சு புது பையனை முத நாளே போட்டு தள்ள போறாங்கன்னு ஹீரோ பதறி போய் ஒரு டாக்ஸில ஏறி வந்துகிட்டு இருக்கும் போது தான் அவனுக்கு கால் பண்ணும்போது அவன் எப்படியோ எடுத்துடுறான். கொஞ்ச நேரமா எடுத்துருக்க மாட்டான். சாரி தலை, நான் எதிர்பார்க்கவே இல்லை ரூம் முன்னாடி அப்படி வந்து நிப்பான்னு, எப்படியோ தப்பிச்சு மேலே வந்துட்டேன் அப்படின்னு ரிலாக்ஸ்டா இருப்பான். அட லூசு பயலே, நான் தான் அவங்க கிட்ட வச்சுக்காதுன்னு சொன்னானடா, நீ அமைதியா ரூம்ல மட்டும் இரு, அவனுங்க யாருடையே பேச்சே கொடுத்துறாத, சரியான பைத்தியக்கார பசங்க அவனுங்க, நீ ரூமுக்கு போயிடாத அங்கே இருன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஹீரோ அங்க மாடிக்கு வரானா. மாடிக்கு வந்தா ஹீரோ தான் பதறிட்டு இருப்பானே தவிர அந்த பையன்லாம் நார்மலா தான் இருக்கிறான். போதாத குறைக்கு அந்த பையனுக்கு அந்த கேங்ஸ்டரோட ரூமை தான் கொடுத்துருக்காங்க. ஆகையால் அவனோட வாலெட் வந்து இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வாலெட்டை பார்க்கும்போது அந்த பையனுக்கு என்ன டவுட் வருதுன்னா ரூம்குள்ள அங்கேயே தான் கடந்துச்சு. உண்மையாலுமே அந்த ரவுடி பையன் அந்த கேங்ஸ்டர் வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணி தான் போக போறான்னா இதுக்கு ஒருத்தன் வந்து வாலெட்டை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்குள்ள நீ அவ்வளோலாம் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலி அவன் காணாம போன அந்த அன்னைக்கு நைட்டு அவனை தேடி ஒரு டிடெக்டிவ் வேற வந்திருந்தாரு. என்ன கருமமோ எனக்கே ஒன்றும் புரியலன்னு ஹீரோவும் புலம்பும் போது சரி அப்படின்னா போலீஸ்ல நம்ம வேணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாமான்னு அந்த பையன் கேட்கறான். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், கம்மன் இந்த இடத்த விட்டு போறதுதான் நமக்கு பெட்டர்னு சொல்லும்போது என்னாலலாம் போக முடியாதியா, உன்ன மாதிரிலாம் என்கிட்ட ஒன்றும் வேறலாம் இல்லைன்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற எல்லாரையுமே திட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமா அந்த டாக்டரையும் சேர்த்து திட்டி விட கரெக்டாக அந்த இடத்துல அந்த டாக்டர் வந்து நிற்கிறான். ஓ நீ சாதாரண அப்பாவே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உன் மனசுக்குள்ளே இவ்வளோ வெறுப்பு இருக்கா, கொல்லணுங்கிற அளவுக்கு வெறுப்பு இருக்க போலையேன்னு அப்படியே கார்னர் பண்ணிட்டு போயிடுவான். சரி கேட்டுட்டான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒரு குளியலை போடுறாங்களா. குளியலை போடும்போது ஜாலியாக பாட்டெல்லாம் பாடிட்டு பயங்கர சில்லாக இந்த 7 நாளில் இப்போ தான் ஹீரோ ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸடாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் தூங்கலாம் அப்படின்னு வந்து படுத்தவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு சூச்சு வர மாதிரி இருக்குது. ஆகையால் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறான். போயிட்டு திருப்பி வந்தா அந்த சோடா புட்டியை ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட ரூமை நீக்கி பார்த்துக்கிட்டு இருப்பானா. மகனை மாட்டினடா இன்னைக்குன்னு ஹீரோ அதை போட்டோ எடுக்க போகும்போது கரெக்டா அந்த லேடி வந்துருவாங்க. அட தாய் கிழவி சும்மா இருக்க மாட்டே அப்படின்னு ஹீரோக்கு காண்டு அப்படியே கத்தி விடும் போது ஏன்டா சத்தம் கேட்குதுன்னு அந்த புது பையனும் வருவானா. நம்ம ஹீரோ புலம்புவான், அந்த மாதிரி அவன் கத்தியோட நின்றுகிட்டு இருந்தான்டா, அதை நான் போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த தாய் கிழவி குறுக்கால வந்துருச்சு அப்படின்னு கடுப்பாகக்குள்ள அந்த ஓனரம்மா என்னன்னா அதுவும் கடுப்பாகிற மாதிரி என்னது அந்த சோடா புட்டி கத்தியோட இருந்தானா, இரு போய் பார்த்தரலான்னு நேரா போய் அவனோட கதவை நீக்கி அந்த ஆள் வெளியில வந்தோடனே கண்ணத்திலே பொலேறணும்னு வச்சு அந்த மொட்டை இருப்பான்ல அவனை உள்ள அனுப்பி ஏதாவது கத்திக்கிது இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவனும் தேட ஆரம்பிக்கிறான். எந்த ஒரு கத்தியும் கிடைக்கலையா. கோவத்துல நம்ம ஹீரோவும் உள்ள இறங்கி லைக் பைத்தியக்கார மாதிரி அங்க தேடிக்கிட்டு இருப்பான். யோ சும்மா எரியான அந்த புது பையன் தான் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர. ஹீரோ தான் கத்தியோட இருக்கிறத பார்த்து இருந்திருப்பானே. அப்ப கத்தி எங்க போச்சுன்னா ஆக்சுவலி அந்த மொட்டை முதல்ல உள்ள தேட போகும்போதே அதை எடுத்து இடுப்புல சொருகி வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஹீரோவும் ரூமுக்கு வந்துட்டு எங்கேயாவது வந்து நம்மள ஏதாவது பண்ணிடுவானுங்களோன்னு நைட்டு ஃபுல்லா தூங்காம ஒரு மாதிரி அரை தூக்கத்திலேயே காலையில விடியவும் செய்தான். நேத்து தான் வீடு தேட போறேன் அப்படின்னு கட்டடிச்சிருந்திருப்பான்ல. ஸோ அதனால இன்னைக்கு வேலைக்கு போகும்போது அந்த பார்க் ஒரு மாதிரி ஹீரோவை பார்த்து என்னடா நேற்று ஃபுல்லா ஊர் சுத்துனியா அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கமா ஒரு டோன்ல கேட்பானா. இவனை ஏதாவது எடுத்து அடிச்சிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஹீரோவுக்கு காண்டாகும். போதாத குறைக்கு அந்த பாஸ் வேற அங்க வந்து டேபிள்ல சாஞ்சு நின்னுக்கிட்டு இடுப்பெல்லாம் வலிக்குது, மசாஜ் பண்ணி விடுறதுக்கு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஹீரோக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்
டிஃபரெண்ட் இருக்குதுன்னு ஹீரோவை அவன் மட்டம் தட்டி பேசுவான் சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்குலாம். இந்த நாய்ங்களை இன்னைக்குன்னு செம்ம காண்டாகும் ஹீரோவுக்கு. அதே காண்டோட ரெஸ்ட் ரூம் வந்து நிக்க, அப்போ பின்னாடியே வந்து அந்த பார்க்கும் போதாத குறைக்கு ஹீரோவை பார்த்து, நீ வெளியில வேணா நல்லவன் மாதிரி நடிக்கலாம், ஆனா நீ உள்ளுக்குள்ள எவ்வளவு தீய சக்தி நீ எனக்கு தான் தெரியும், ஒழுங்கா ஓடிரு, ஏதாவது எடுத்து அடிச்சிட போறேங்கிற மாதிரி ஹீரோ நெஞ்சு நிமித்தி முறைச்சு பார்க்கும்போது அவன் அவ்வளவுதான் பம்பிட்டு அங்கிருந்து போயிடுவான். ஹீரோவுக்கு அது சிரிப்பாவும் இருக்கும், பிளஸ் ஒரு சின்ன ரியலைசேஷனும் வரும். ஓகே ஃபைன், நான் தங்கியிருந்திருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோ இல்லைன்னா இந்த ஆஃபீஸோ இது எதுவுமே பிரச்சனை கிடையாது, என் கூட இருக்கிறானுங்க பாரு இந்த சில்றீங்க, இவனுங்க தான் காண்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வருவான். அதுக்கப்புறம் ஹீரோ வேலை செய்யறதுக்காக வந்து டெஸ்க்ல உட்காந்தவன் தான். லஞ்சுக்கு பிரேக்குன்னு சொல்லி எதுக்குமே எந்திரிச்சு போயிருந்திருக்க மாட்டான். எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் பொறுமையா எந்திரிச்சு அந்த பார்க்கோட கீபோர்டு இருக்கும்ல, அதை எடுத்து விட்டு எரிஞ்சு அந்த இடத்துல போட்டு அதை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்க, எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இருப்பினும் அதை அவன் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு கேமிங் சென்டர்ல போய் உட்காந்து ஜாலியா கேம் ஆடி சில் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப இந்த இடத்துல சில ஸ்கூல் பசங்களா வந்திருப்பானுங்க. ஸோ அவனுங்க எல்லாரும் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்க இருக்கிற மேனேஜர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, என்னன்னு பாருங்க அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் அவனுங்க அமைதியா இருந்தாலுமே ஸ்கூல் படிக்கிற அந்த குட்டி குஞ்சானுங்களுக்கான ஈகோங்கிறது ட்ரிகர் ஆயிருந்திருக்கும். ஆகையால் ஒரு தெருவுல வச்சு ஹீரோவை ரவுண்டு கட்டுறானுங்க. என்னடா நீ அவ்வளவு பெரிய ஆளா, பாக்குறக்கே தவுலுண்டு ஏதோ வத்தி குச்சி மாதிரி இருக்கிற, எப்படின்னா உடஞ்சிருவ போலயே அப்படின்னு ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிப்பானுங்க. பசங்களா வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு ஹீரோவும் கொஞ்சம் பொறுமையா பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ அதுல ஒரு பையன் அங்க இருக்கிற ஒரு ராடை எடுத்து ஹீரோவை அடிக்கலாங்கிற மாதிரி வருவான். சீன் கட் ஆகுது. ஒரு பையன் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறான். ஏன்னா ஹீரோ தலை வாயின்னு அடிபட்டு போல போலன்னு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும் போது அப்படியே அடிப்பட்ட கையோட வெறும் கையிலேயே வச்சு அங்க இருக்கிற 2 பசங்களோட வாயோட சுட்டிருந்திருக்கான். ஹீரோக்கும் பயங்கரமான அடிகள் தான். சும்மா எந்திரிச்சு கூட போக முடியாம அதே இடத்துல மூச்சு வாங்கிட்டு உட்கார்ந்து வந்திருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் வருவான். ஆனால் இப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. இந்த லீ இருக்கிறான்ல, அவனுமே முதல்ல ஹீரோ மாதிரியே தான் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக வந்துருப்பான். அவனையும் எப்படி ஹீரோவை க்ரூம் பண்ணானுங்களோ அதே மாதிரி க்ரூம் பண்ணி தான் ஒரு கில்லராக அவனுங்களோட குரூப்பில் அடாப்ட் பண்ணியிருப்பானுங்க. அந்த ஒரு ப்ராசஸில் இப்போ நம்ம ஹீரோவையுமே அவனோட கிளினிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட வாயை உடச்சிருந்துருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு இருப்பானா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோவுக்கு அந்த போதை மயக்கம்லாம் தெளிஞ்சிட்டு அப்படியே அந்த டாக்டரை பார்த்தவன் பயங்கரமாக அலறுவானா. ஆனால் கை காலையெல்லாம் கட்டி வச்சிருந்துருப்பான் இந்த டாக்டர். ஓவரா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதரா, நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தன் தானே, அது மட்டும் இல்லாமல் நீ என்ன அவனோட கிரைம் நாவலில் வர மாதிரி என்ன ஒரு சீரியல் கில்லர்னு நினைக்கிறியோ, நீ அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் ஸ்டடி இருக்கிறாங்கல்ல, அவங்களும் அவங்க கூட இருக்கிற ஒரு கலீகும் அப்படியே 2 பேரும் இந்த ரோட்ல வந்து ரோந்து போய்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த போலீஸ் ஸ்டடி சம்திங் ஏதோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ தான் அந்த டிடெக்டிவ் ஒருத்தர் வந்திருக்காரு, அங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாருங்கிற மேட்டர் சொல்லியிருப்பான்ல, அதனால அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இடத்த சுற்றி இருக்கிற சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே வாங்கிட்டு அந்த டிடெக்டிவோட கார் எப்போ வந்துச்சு, எந்த டைம்ல அங்கிருந்து கிளம்புச்சு அப்படின்னு அது எல்லாத்தையுமே செக் பண்ணி இருப்பாங்களா. ஒரு அரை மணி நேரம் கிட்ட அந்த கார் அதே இடத்துல தான் நின்று இருக்கும். சந்தேகமா இருக்கே, அரை மணி நேரத்துல அந்த கார் அங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோன்ட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் நேரம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துடுறாங்க. முதல்ல இவளுக்கு புரியல, அரை மணி நேரமா அந்த டிடெக்டிவ் வெளியில என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு, ஆனா கார் இங்க இருந்து போச்சு, ஒருவேளை அந்த அரை மணி நேரத்துக்குள்ள அந்த டிடெக்டிவ்க்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்குமோன்னு அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு போய் நின்னவளும் மேபி அவரை யாராவது கொலை கூட பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சும்மா யோசிச்சுக்கிட்டு இருப்பாளாம். ஆனா அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ப்ரூஃபும் கிடையாது, சும்மா ஸ்பெகுலேட் பண்றா. என்ன ஒரு காரணமா இருக்கும், அரை மணி நேரம் ஒரு மனுஷங்க என்னதான் பண்ணியிருப்பான் அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ ஏதாவது துப்பு கிடைக்குதா அப்படின்ட்டு அந்த பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற எல்லா இடத்தையும் செக் பண்ணும்போது அங்கே பார்க்கிங் ஏரியாவில் இந்த ட்ரைனேஜ்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே ட்ரைனேஜில் ஒரு ஊசி ஒன்று இருக்கும், இன்ஜெக்ஷனுக்கு போட வேண்டிய ஒரு நீடில் ஒன்று இருக்கும். இது எங்க இருக்குது, பக்கத்தில் ஏதாவது மெடிக்கல் ஸ்கீது இருக்கா என்னன்னு அவ சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பா. கட் பண்ண அவசரமா அந்த போலீஸ் லேடி ஸ்டேஷனுக்கு போவாங்க. ஸ்டேஷன்ல ஆல்ரெடி ஹீரோ உட்காந்துருக்கான், ஒரு மாதிரி புள்ள பூச்சி மாதிரி உட்காந்துருப்பான். கூடவே அந்த இடத்துல ஏகப்பட்ட லேடிஸ் வேற நம்ம ஹீரோ கிட்ட உரண்டை இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன மேட்டர்னா ஹீரோ ஒரு 3 பசங்களை அடிச்சிருப்பான்ல, அந்த 3 பசங்களோட பேரண்ட்ஸ் தான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோவையும் உட்கார வச்சிருந்தா ஹீரோ அந்த இடத்துல தெளிவா இருக்கிற மாதிரியே தெரியல, சம்திங் ஏதோ குழந்தை பிஹேவ் பண்ற மாதிரி நெகல்லாம் கிடைச்சிட்டு ஒரு மாதிரி சைல்டிஷா உட்காந்துட்டு இருப்பான். ஆனா அப்போ ஸ்டேஷனுக்கு அந்த டாக்டர் வரான். அந்த லேடிஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்ன மேடம் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, உங்க பையனை
பையனை அவன் அடிச்சுட்டான், அவ்வளவுதானே, காசு எவ்வளவு வேணுமோ செட்டில் பண்றோம், முதல்ல அவனை விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அவன் காப்பாத்திடுறான். ஆனா ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் லேடியுமே ஹீரோ கிட்ட அவங்களோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க, ஏதாவது பிரச்சனைனா மறக்காம கான்டாக்ட் பண்ணுன்னு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டாக்டரும் திருப்பி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது ஹீரோ அப்படியே வராம நின்னுகிட்டு, இங்க பாரு தல, நான் சீரியஸ்லி இனிமேல் இந்த அபார்ட்மெண்ட் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன், இங்க என்ன நடக்குங்கிற விஷயத்த பத்தி நான் எதை பத்தி வெளியில வாயே திறக்க மாட்டேன், ப்ளீஸ் என்ன போக விட்டுரு. இப்போ கூட அந்த பேரண்ட்ஸுக்கு நீ காசெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணல, அந்த ஒரு காசு கூட நான் எப்படியாவது சம்பாரிச்சு உனக்கு அடைக்கிறதுக்காக முயற்சி பண்றேன், ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன ஆளை விட்டுருன்னு ஹீரோ கெஞ்சி கேட்டா அந்த டாக்டர் தலைவர் ஸ்டைல்ல கிட்ட வந்துட்டு ஹீரோவோட சங்க பிடிச்சு, இது என்னது சங்கு, பிச்சு எரிஞ்சிருவேன்னு மிரட்டுறான். அதுவே ஸ்டேஷன்ல அந்த போலீஸ் லேடியுமே மறுபடியும் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு, இப்போ ஒரு டிடெக்டிவ் காணாம போனார்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணல, ஆனா எனக்கு என்னமோ பாசிபிளி அந்த ஒரு டிடெக்டிவை கொண்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எங்க ஏரியால இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க அவங்களெல்லாம் பார்த்தா லைட்டா சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல அந்த டிடெக்டிவோட காருங்கிறது பார்க் பண்ணப்பட்டிருக்கு. போதாத குறைக்கு அந்த கார் எங்க பார்க் பண்ணப்பட்டிருந்ததோ அங்கிருந்து என்னால ஒரு சிரஞ்சு ஒன்று எடுக்க முடிஞ்சது, ஒரு நீடில் ஒன்று கிடைச்சது. பாசிபிளி அந்த நீடில் ஏதோ ஒன்று அந்த டிடெக்டிவ் மேல பயன்படுத்தப்பட்டிருந்திருக்கலாம். இது வெறும் ஸ்பெகுலேஷன் மட்டும்தான். இருப்பினும் ப்ளீஸ் கொஞ்சம் உங்களோட ஆளை காப்பாற்றணும், அதனால எனக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுமே அப்படியே சும்மா தேடியெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு டிடெக்டிவ் கடைசி ஏதோ ஒரு மலை பகுதியில் அவரோட காரை ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு. அது ஏதோ ரெக்கார்ட் ஆயிருக்கு போல. ஸோ இந்த விஷயத்த நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிட்டு, மேடம் நீங்க கீழே இருந்து எடுத்த சிரஞ்சுக்காகலாம் எங்களால் எங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க முடியாது, போனை வைங்கன்னு வச்சிருவாங்க. ஆனா என்னதான் போனை வச்சிருந்தாலுமே அந்த டிடெக்டிவ்ஸ் பேசும்போது சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, கடைசியா அவரை வந்து சம்திங் ஏதோ கேமரால மலைக்கிட்ட போனதா பார்த்தோன்னு. ஸோ அது எந்த மலை அப்படின்னு செக் பண்றதுக்காக அந்த மலைக்கு போற வழியில இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா, அங்க ஏதோ ஒரு கடை ஒன்று இருக்கும் போல, அங்க போய் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாலாம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஏஜென்சில இருக்கிறவங்க சொன்ன மாதிரியே காருங்கிறது போயிருக்குது, ஆனா திருப்பி வரல. ஏன் வரலன்னு அவ யோசிக்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க அந்த பார்க் இருக்கிறான்ல, அவன் ஆபீஸுக்கு வரும்போது அங்க அவனோட கீபோர்டுங்கிறது உடஞ்சிருந்திருக்கும். கூடவே ஹீரோவும் நேரமா ஆபீஸுக்கு வந்திருப்பான். நம்ம ஹீரோ கிட்ட அவன் சண்டை போடுவான், என்னடே நீ தான் இந்த மாதிரி இந்த கீபோர்டை உடச்சி வச்சிருந்திருக்கியா, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குடா, அந்த வேலையில நான் எப்படிடா பார்ப்பேன் அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டே இருக்கேன். ஹீரோ பொறுமையே எந்திரிச்சு போய் அங்க இருக்கிற ஒரு மக்கை எடுத்து அவன் தலை மேலே அடிச்சு உடச்சு அந்த கீபோர்டையும் எடுத்து போட்டு அவன் மேல அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்க, நல்ல வேலை கரெக்டா உள்ள வந்தா அந்த பாஸ் எப்படியோ நம்ம ஹீரோவெல்லாம் தடுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோவை ஆஃபீஸ்க்குள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னு அட்வைஸ் போடுற மாதிரி இருந்தா ஹீரோ பொறுமையா, சரி எதுக்கு தேவையில்லாம என் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ மீட் பண்ணிட்டு இருக்கிற, ஒழுக்கமா இருக்க பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு அவன் வெளியில வருவான். ஆனா அப்படி வரும்போது தான் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றேன், நான் இப்படி இருக்கவே மாட்டேனே அப்படின்னு ஹீரோக்கு தெரியுது, தான் ஏதோ தப்பா பண்றேன் அப்படிங்கறதெல்லாம். ஆனா அதை எதையுமே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனா இதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற தேவையும் இல்லை, ஏன்னா இதுதான் என்னோட இயல்புங்கிற மாதிரியும் அவனோட எண்ணங்கள் போக ஆரம்பிக்குது. இங்க ஸ்டேஷன்ல அந்த போலீஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க ஸ்டேஷன்ல இருக்கிற கேப்டனுக்கு ஐஸ் எல்லாம் வச்சு, சார் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆஃப் டே லீவ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஃபாரன்சிக்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களை போய் மீட் பண்ணி அந்த ஒரு சிரஞ்சில் ஏதாவது ஹியூமனோட பிளட் இது இருந்துச்சு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா இல்லை, ஆக்சுவலி அந்த சிரஞ்சில் ஏதோ ஒரு ட்ரக் மட்டும் இருந்திருக்கு. அந்த ஃபாரன்சிக்கில் வேலை செய்கிற லேடி அவங்களுமே நம்ம இந்த போலீஸ் லேடிக்கு தெரிஞ்சவங்க போல. அதனால இந்த கேஸை பற்றின சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி முதல்ல இந்த கேஸுங்கிறது சாதாரண பூனைகளெல்லாம் கொலை பண்ணுற மாதிரி தான் ஆரம்பிச்சுது. ஆனால் நாட்கள் போக போக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்க யாரோ 2 பேர் காணாமல் போயிருந்தாங்க. காணாமல் போனது அந்த பாகிஸ்தான்கார அந்த குமாயிலுங்கிறவன், அப்புறம் அந்த கேங்ஸ்டர், இவங்க 2 பேர். ஆனால் இதோட நிற்கல. எனக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மேலே சந்தேகம் வந்து அவங்களோட பேக் ஸ்டோரியை செக் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜில் அவங்க எல்லாரும் ஒன்றா இருந்திருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ஆர்ஃபனேஜ் ஃபயர் ஆக்சிடென்ட்டில் எரிஞ்சு போன காரணத்தால நிறைய காசு எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்குது. நிறைய காசு எல்லாமே இன்சூரன்ஸா வந்திருக்குது. அந்த ஆர்ஃபனேஜை யாரு நடத்தினாங்களோ அந்த ஒரு லேடியும் அந்த ஆர்ஃபனேஜில் வளர்ந்த அந்த 2 மொட்டைங்களும் இருக்கிறாங்கல்ல, ஸோ இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல தங்கி இருக்கிறது, அதுதான் எனக்கு பெருசா சந்தேகம் ஏற்படுத்துறதா அமைஞ்சது. கூடிய விரைவில் இவங்களை சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கலைன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்கு இவங்க வழிவகுப்பாங்க அப்படின்னு இவங்க யோசிக்க, இதே நேரத்தில் ஹீரோ சும்மா ஊரெல்லாம் சுத்திட்டு நைட் டைம்ல தான் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு திருப்பி வரதா இருந்தா கரெக்டா ஹீரோ பார்க்கறதுக்காக அவனோட பாஸும் வந்திருப்பானா. ஆனா ஹீரோ அவங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாம இருந்தாலுமே ஸ்டில் அவன் கம்பல் பண்ணி ஹீரோவை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டையுமே அங்க வர வச்சிருந்திருப்பானா. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி லைக் ஹீரோ வந்து ஒரு மொக்க பீஸு, நான் தான் பெரியவன், ஹீரோவையே காப்பாத்திருக்கேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து அவன் கொஞ்சம் வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிருவானா. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிரும், ஒரு பாட்டில் எடுத்து அடிக்கலானே போயிடுவான். அப்போ கரெக்டா அந்த டாக்டர் அங்க வரான். பொறுமையா வந்து அவன் பாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு, என்னடா பையா இங்க
இருக்கிற யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, உன்னை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் அது நான் மட்டும்தான் பேச ஆரம்பிக்கும் போது அந்த பாஸ் கோவப்பட்டு இந்த டாக்டரை பிடிச்சி திட்ட ஆரம்பிப்பானா, ஐயோ யார் நீ சம்பந்தமே இல்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்கிறேன்னு, கம்மியான சம்பளத்துக்கு ஆள் கிடைக்கிறான்னு சொல்லி உன் ஜூனியரை நீ ஏமாத்தி உனக்காக வேலை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ எல்லாம் முதல்ல பேசலாமாடா அப்படின்னு அவனை ஒரே நிமிஷத்துல நோஸ் கட் பண்றது மட்டும் இல்லாம ஹீரோவையும் அவன் வெளியில கூட்டிட்டு வந்துட்டு, ஏன் உனக்கு அவனை போட்டு தரணும்னு உனக்கு தோணுலையா அப்படின்னு ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டு போவான். ஏற்கனவே தேவையில்லாம என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்றான் அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு கடுப்பு ஒன்று இருக்கும்ல, அதை கிளறி விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பாஸுமே ஹீரோ கிட்ட வந்துட்டு, சரி சரி நான் ஏதாவது சொல்லியிருந்தா மனசுல வச்சுக்காத, இந்த ஒரு காசை பொடி எங்கேயாவது ஹோட்டல்ல இது போய் ஸ்டே பண்ண அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நைட்டு நீ எதுக்கோ பார்த்து இருந்துக்கடா அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. ஹீரோ அப்படி சொல்றதை கேட்டோன்னே அவனுக்கு கோவம் வந்துடும். என்னடா என்ன மிரட்டுறையா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு போவான். ஆனா ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட தான் அவன் பார்த்து இருக்கணும், அவனுக்கு ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமா இருப்பான். இதே நேரத்தில் அந்த பாஸோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான்ல, ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோ வேலை செய்யற அந்த ஆஃபீஸுக்கு போய் சும்மா அந்த பாஸ் இன்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போய் ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருப்பானா. அப்படி இருக்கும்போது அவனை மீட் பண்றதுக்காக இந்த பாஸுமே கரெக்டா ஆஃபீஸ் ரூம்குள்ள வர, பின்னாடியே சைலண்டா இந்த டாக்டரும் உள்ள வந்து ஒரு ஊசி வச்சு கழுத்துல இறங்குறான். இப்படி இறக்கி அவனை போட்டு தள்ளுறது இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்டும் பாக்குறான். ஒன்ஸ் ரொம்ப கிளீனா இந்த மர்டர்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி அந்த மொட்டை கிட்ட இங்க ஒரு பாடி ஒன்று இருக்கு வந்து கிளீன் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு போயிருவானா. இது எல்லாத்தையுமே நேர்ல பார்த்திருந்தாலும் அந்த பாஸோட ஃப்ரெண்டு பெருசா பயப்படாம அப்படியே அந்த டாக்டர் அபார்ட்மெண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஸோ அவன் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டரா இருப்பான் போல, எனக்கு ஒரு பெரிய கேஸ் மாட்டுதோ அப்படின்னு ஜாலியா இருப்பானா. ஆனா கீழே கார் நிக்கிறத பார்த்துட்டு அந்த மொட்டை அவன்கிட்ட வந்து நிற்பான். அதுவே அந்த அபார்ட்மெண்ட்ல புதுசா ஒரு பையன் வந்து இருப்பான்ல, அவன் கூட இந்த ஒரு டாக்டர் வந்து உட்காந்துக்கிட்டு, வாப்பா தம்பி பீர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசின அதே பேச்சு, ஹீரோக்கு சாப்பிட கொடுத்த அதே மீட்டு, ஈவன் ஹீரோ கிட்ட போட்ட அதே ஜோக்கையுமே போட்டுக்கிட்டு இருப்பான். இது ஒரு மனுஷக்கறி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்தி பார்த்துட்டு இருப்பான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த மொட்டையும் சோடா பொட்டியும் வந்து பக்கத்துல கோருவானுங்களா. ஸோ இப்போ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வித்தியாசமா அவனை பார்த்து சிரிக்கைக்குள்ள லைட்டா அவனுக்கு பயம் வந்துடுது. சரி நீங்க சாப்பிடுங்க எனக்கு வயிறு நம்பிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேராக மாடிக்கு போனோம். ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்குறான், எங்கே அவன் ஆளையே காணோன்னு. ஆனால் ஹீரோ காலை எடுக்கல. சரின்னு கீழே இறங்கி வரும்போது அப்போ 3rd ஃப்ளோரை கவனிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஹீரோ சொல்லியிருந்திருப்பான் 3rd ஃப்ளோர்ல அடிக்கடி சத்தம் கேட்குற மாதிரிலாம் இருக்குதுன்னு. சரி அது என்னன்னு பார்க்கறதுக்காக அவனும் ரூம்குள்ள போயிடுறானா. உள்ள போயிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அந்த மொட்டையும் சோடா பொட்டியும் சம்திங் ஏதோ ஒரு மூட்டை மாதிரி ஒன்று இழுத்துட்டு போயிட்டு இருப்பானுங்க. சரி எப்படியும் அவங்களோட கண்ணில் படல தப்பிச்சிடலான்னு இருந்தா விஷயத்தை பார்த்துட்டு எப்படி தம்பி உயிரோட போகலான்னு இருக்கிறேன்னு பின்னாடி அந்த டாக்டர் வந்து நிற்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணியிருப்பாங்களா. தூங்கிக்கிட்டு இருந்த ஹீரோ கண் விழிக்கும் போது அங்க அந்த டாக்டர் வந்து நிக்கிற மாதிரி தெரிய உடனே ஒரு கத்தி எடுத்துட்டு கழுத்து இருக்கிறதுக்காக போறான். ஆனா அது ஹீரோயினா இருக்கும். அவ்வளவுதான், இந்த மென்டல் கூட இருந்தா நம்மள போட்டு தள்ளிடுவான்னு டாக்ஸி எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுவா. பேரலாக இந்த போலீஸ் ஆஃபீஸர் லேடியுமே அந்த டிடெக்டிவ் அந்த மலையில எங்கே தான் போயிருப்பான்னு அவளுமே அந்த மலையில காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரோடுமே இல்லை. இருப்பினும் கொஞ்சம் தூரம் அவன் நடந்து போகும்போது அந்த இடத்துல எரியப்பட்ட நிலையில ஒரு காருங்கிறது இருக்கு. ஆனால் அந்த காரோட மாடல் நம்பருங்கிறது இருக்கும்ல, அதை வச்சு இந்த கார் அந்த டிடெக்டிவோட தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் எல்லாத்தையும் அங்கே வர வச்சிருந்துருப்பாங்க. ஈவன் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சில இருந்துமே ஆளுங்க வந்திருந்தாலும் ஸ்டில் என்னதான் கார்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாலுமே இதுக்கு பின்னாடியே அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க தான் காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா ஒரு டென்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட அந்த சிரஞ்சு மட்டும்தான் இருக்கு, அதை வச்சுக்கிட்டுலாம் உடனே ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. ஃபர்தரா ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு வேணா அப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பானுங்க. இங்க ஹோட்டல்ல இருக்கிற ஹீரோக்குமே அந்த புது பையன் இருக்கிறான்ல, அவன் மெசேஜ் அனுப்பி இருந்திருப்பான், எனக்கு பிரச்சனை சீக்கிரமா வாங்கன்னு. பதறி போன ஹீரோவுமே நேரா ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த பையனை காப்பாத்தி கூட்டிட்டு போகலான்னு வந்தா அந்த பையன் ரொம்ப நார்மலா அங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஹீரோ வரணல் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது யூஸ்வலா அந்த மொட்டையோ இல்ல சோடா புட்டியோ யாராவது வெளியில வருவாங்க. ஆனா அவனுங்களும் யாரும் வராத பார்த்துட்டு ஒருவேளை இவனும் அவனுங்களோட கைக்கூலியா இருப்பானோ, இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போங்கிற மாதிரி, இடே பையா உப்போ நீ என் கூட இந்த ஒரு அபார்ட்மெண்ட் விட்டு வெளில வரையான்னு கேட்டா என்னால வர முடியாதும்பா. அப்ப இங்கே கடந்து சாவுடான்னு ஹீரோ விட்டுட்டு போக, ப்ளீஸ் போகாதரா போகாதரா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அப்படியே பயங்கரமா அழுது ஃபீல் பண்றான். அப்பதான் காட்டுறாங்க ஆக்சுவலி அந்த பையனோட ஆங்கிள உடச்சிருந்திருக்காங்க போல. ஸோ மிரட்டி
இருக்காங்க. ஹீரோவை இங்க கூப்பிடலைன்னா உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு. அதான் ஹீரோவை இங்க ஸ்டே பண்ண வைக்க முடியல. ஆகையால் என்ன சாக தயாரான அந்த டாக்டர் அவனை எட்டி பார்க்க, அதுவே ஹீரோவோட ஆபீஸ்ல மர்டர் நடந்திருக்கும்ல, அந்த ஒரு கேஸையுமே என்னன்னு எட்டி பார்க்கறதுக்காக இந்த ஒரு போலீஸ் லேடி போவாங்க. அண்ட் அது ஒரு மர்டர் கேஸ், அதனால இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக டிடெக்டிவ்ஸ் தான் வந்திருப்பாங்களா. ஸோ ஒரு லோக்கல் போலீஸ் உங்களுக்கு இங்க வேலை எல்லாம் ஒழுங்கா போங்கம்மா அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஹீரோ சும்மா அங்க வெளியில ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பானா. அப்ப மெசேஜ் வரும், இப்படி பாஸ் இறந்து போயிட்டான்னு. ரைட்டு, நேத்து தான் சொன்னா, அதை சொன்ன மாதிரியே பண்ணிட்டான்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்குமே போயிருந்திருப்பானா. அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம்ல நின்று ஏன் எல்லாமே அப்படி நடக்குதுன்னு ஹீரோ வருத்தப்படுற மாதிரி இருந்தா, அந்த கண்ணாடியில இருக்கிற ரியாக்ஷன் சும்மா நடிக்காதரா, உண்மையை சொல்லு, இவனுங்க செத்து போனதை நினைச்சா அவனுக்கு ஜாலியா தானே இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்கும். அதுவே இந்த டாக்டர் அந்த புது பையனோட பல்லெல்லாம் புடுங்கி அவனை அந்த 3வது மாடியில உட்கார வச்சிருந்திருக்க, அவனை போட்டு தள்ளுற வேலையை அந்த மொட்டைக்கிட்ட ஒப்படைச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவனுமே கொஞ்சம் தூரம் அவனை வெளியே எஸ்கேப் ஆக விடுறங்கிற மாதிரி விளையாட்டெல்லாம் காமிச்சு போட்டு தள்ளிடுவான். இங்க ஹீரோவும் அந்த ஃபியூனரல் இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு வெள்ளை சொக்கா போட்ட ஒரு நபரை மீட் பண்றான். அந்த நபர் யாருன்னா, நம்ம ஹீரோ கூட மிலிட்டரி சர்வீஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டா இருந்த ஒரு நபரா இருக்கும். அவனை ஹீரோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இதே நேரத்தில் அந்த மொட்டை இருக்கிறான்ல, அவன் அந்த பாஸோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்றான். அந்த ஒரு ரிப்போர்ட்டரை போய் மீட் பண்றான். ஆக்சுவலி நேற்று நைட்டே என்னடா எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் கார் நிறுத்தி என்ன பண்ணுற அப்படின்னு அந்த மொட்டை கேட்டிருந்துருப்பான்ல. ஸோ நாங்கள் இந்த மாதிரி சீரியல் கில்லிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை பற்றின ஆர்டிக்கலை நீ வெளியில் பப்ளிஷ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கான எவிடன்ஸை இப்போ கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கான். ஏதோ சில மெமரி கார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பானா. ஏன் இதெல்லாம் பண்ணுறான்னா, ஆக்சுவலி அந்த மொட்டையோட அண்ணனை தான் போட்டு தள்ளிட்டான்ல அந்த டாக்டர். அதனால அந்த டாக்டரை பற்றின உண்மைகள்லாம் வெளியில் வர வச்சிருவான். இனிமேல் இவன் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அதுக்கு நான் சிக்கினாலும் பரவாயில்லன்னு. ஆனால் அந்த மெமரி கார்டை வாங்கினவன் அங்கிருந்து கிளம்புவானு பார்த்தா அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த ஆர்டிக்கலை டைப் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் சௌக்கியமான பக்கத்தில் அந்த டாக்டர் வந்து நிற்கிறான். அடுத்த சீன்லேயே பக்கத்தில் இருக்கிற ஒரு டெலிஃபோன் பூத்துல இருந்து போலீஸுக்கு இவனே கால் பண்ணி இங்கே ஒரு டெட் பாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறான். லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து அந்த போலீஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்களும் வந்துருப்பாங்களா. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நிறைய கொலைகள் நடக்குது. இங்கே ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருந்திருக்கானுங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே பழைய கதைகள்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், இந்த மாதிரி அந்த மிலிட்டரி கேம்ப்ல நீ இல்லை அப்படின்னா டெஃபினட்டா என்னால் சர்வைவே பண்ணியிருக்க முடியாது. நீ உண்மையாலுமே எனக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்க, அது எல்லாத்துக்கும் நான் திருப்பி என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல, இருந்தாலும் உன் முகம் ஏன் இப்படி இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோவும் எல்லா உண்மையும் கக்கிடுறான். ஓ அப்படின்னா நீ வாடகைக்கு இருக்கிற இடத்துல ஏதோ சைக்கோ குடும்பங்கள் இருக்குதுன்னு சொல்ல வரையாடா அப்படின்னு ஒரு அவுட்டர் லேயர் மட்டும் அவனுக்கு புரிய வர, அப்போ ஹீரோவுக்கு ஹீரோயினோட போன்ல இருந்து கால் வரும். ஆனா பேசுறது அந்த டாக்டராக இருக்கும். ஹீரோயினா அவன் கடத்தி வச்சிருந்திருக்கான். என்ன காப்பாற்றணும்னு தோணுதோ இல்லைனா என் கழுத்தை வந்து நெரிக்கணும்னு தோணுதா, நீ எதை பண்ணணும்னாலும் நீ அதே இடத்துக்கு தான் திருப்பி வரணும்னு சொல்லக்குள்ள வேற வழி இல்லாம ஹீரோ அவசர அவசரமா டாக்ஸி பிடிச்சி அங்கிருந்து கிளம்பும் போது அந்த ஃப்ரெண்டு பையனும் கூடயே தான் வரான். எந்த இடத்துக்கு இனிமேல் திருப்பி போகவே கூடாது, லக்கேஜ் கடந்தா கடந்துட்டு போகட்டும், நான் தப்பிக்கிறேன் அப்படின்னு எந்த இடத்துல இருந்து ஹீரோ வந்தானோ அதே இடத்துக்கு திருப்பி வந்து நிக்கிறான். ஆனால் இந்த தடவை ஹீரோ மேலே நம்பிக்கை வச்சு அவன் கூட அவனோட ஃப்ரெண்டுமே வந்துருக்கான். அங்கே இருக்கிற ஒரு கட்டையை அவனை எடுத்துக்கிட்டு வாமாமே போய் தங்கச்சியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோவும் சரின்னு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதுக்கும் அந்த போலீஸுக்கு கால் பண்ணி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க, ஸோ ஆகையால் நான் அந்த இடத்துக்குள்ளே போகலான்னு இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு அந்த லேடி வார்ன் பண்ணுவாங்க, இல்லைடா அந்த ஆளுங்க வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிற மாதிரி தெரியுது, நீ வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னாலுமே ஹீரோ கேட்கல. அவன் கால் கட் பண்ணிட்டு மேலே போக ஆரம்பிக்கிறான். ஹீரோ முதல்ல அவனோட ரூமுக்கு தான் போயிருந்திருப்பானா, ஸோ அந்த இடத்துல இருக்கிறானான்னு பார்த்தா இல்லை, அந்த இடத்துல யாரும் இல்லை. சரி அந்த சோடா புட்டியாவது அவனோட ரூமில் இருக்கிறானான்னு போய் பார்த்தா இல்லை, அவனையுமே காணோம். அங்கே இருக்கிற எல்லா திங்ஸ் போஸ்டர்ஸ்ன்னு சொல்லி மொத்தமாக அந்த ரூமையே காலி பண்ணி வச்சிருந்துருக்காங்க. இதனோட புது கதையா இருக்கேன்னு அந்த ஃப்ரெண்டு பையன் எங்கடா போனா அப்படின்னு வந்து ரூம்குள்ள பார்த்தா அவன் ஆல்ரெடி ஃபிளாட் ஆயிட்டான். தாகமா இருக்குதுன்னு அங்க டேபிள்ல இருந்த ஏதோ ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சங்காட்டி தான் அவன் மயங்கி போனன்னு சொல்லுவானா. ஹீரோக்கு அப்பதான் புரியுது, ஓ இதை குடிச்ச காரணத்தால தான் இவ்வளவு நாளா எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாவே ஃபீல் ஆச்சா. ஸோ இதுக்கு பின்னாடி அந்த ஓனர் அம்மாவுமே ஒரு கைக்கூலியா தான் இருக்கிறாங்கிற விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிறான். நீ வருவேன்னு எனக்கு தெரியும்னு அந்த மொட்டை சோடா ஊட்டி டாக்டர்னு சொல்லி 3 பேர் அப்படியே ஹீரோவை எட்டி பாக்குறாங்க. ஆனா அவங்கள ஹீரோ அட்டாக் பண்ணல, லைக் பயங்கரமா பயந்துட்டான் அந்த டாக்டரை பார்த்தோன்னே. ஆனா அந்த ஒரு டாக்டர் ஒரு சின்ன கீ செயின் மாதிரி ஒரு பொம்மை கீ செயின் மாதிரி எடுத்து காமிச்சிட்டு, இது உன் கேர்ள் ஃப்ரெண்டோட தானே, நீ செஞ்ச தவறுக்காக அவளை இங்கிருந்து உயிரோட கூட்டிட்டு போகணும்னா நீ உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லுவானா.
ஹீரோவும் முதல்ல கொலை பண்றதுக்கு தான் அப்படியே திரும்புற மாதிரி தெரியும். பட் சடனா அந்த டாக்டரை குத்துறதுக்காக ட்ரை பண்ண அந்த டாக்டர் சண்டைகள்ல பயங்கர தேர்ச்சியான ஆளா இருப்பான் போல. ஹீரோவை அவனோட ரூம்ல போட்டு மாங்கு மாங்குன்னு குத்தி அடிக்க ஆரம்பிக்கிறான். இறுதியாக கதவை உடைச்சுக்கிட்டு ஹீரோ வெளியில ஹால்வேல வந்து விழுகிறான். பயங்கர ரத்த வெள்ளத்தோட விழுந்திருப்பானா. அதுக்கப்புறம் ஹீரோவை மாடிக்கு தரன்னு இழுத்துட்டு போகும்போது அந்த 3வது மாடியில என்டர் ஆகும் போதே அந்த புது பையன் இருக்கிறான்ல அவனும் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத கவனிக்கிறான் ஹீரோ. ஆனா இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ முதல்ல இந்த ஊருக்கு வந்திருப்பான்ல. சோ அன்னைக்கு வீட்ல இருந்து அவன் கிளம்பும் போது அவனோட தம்பியெல்லாம் பார்த்துட்டு சரி அங்கிருந்து பரபரப்பா கிளம்பி இருந்திருப்பானா. வெளியில வரைக்கும் அவனை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வந்த அவங்க அம்மாவும் பார்த்து ஜாக்கிரதையா இரு, ரொம்ப முக்கியமா மக்கள் கிட்ட பார்த்து ஜாக்கிரதையா இருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் மயக்கத்துல இருந்து கண் விழிக்க அந்த இடத்துல தான் ஹீரோயினையும் மயக்கமடைய வச்சிருந்திருக்கான் அந்த டாக்டர். ஏன் அவளை ஏன்டா இப்படி பண்ணனே அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருந்தா அந்த டாக்டர் ரொம்ப அசால்ட்டா அந்த பற்களால ஆன அந்த பிரேஸ்லெட் எடுத்து காமிச்சுக்கிட்டு இந்த பிரேஸ்லெட்ல சில பற்கள் வைக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் அவளையும் தூக்கணும்னு சொல்லுவான். ஆனா அதோட நிறுத்தல. அந்த ஒரு பிரேஸ்லெட்டை ஹீரோவோட கையில மாட்டி விட்டுட்டு உன்னை நான் கண்டிப்பா வாழ விடுறேன், ஆனா அதுக்கு பதிலா நான் சொல்றது எல்லாத்தையும் நீ கொஞ்சம் செய்யறியா. வெளியில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த போலீஸ் லேடியும் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. உள்ள வந்த உடனேயுமே அந்த ஓனர் அம்மாவை பார்த்து அப்படியே இந்த ஸ்டன்கனை நீட்டினா பின்னாடி வந்து அந்த மொட்டை அந்த லேடியோட மண்டையிலே அடிச்சு படுக்க போட்டுறான். அதுக்கப்புறம் வெளியே நின்றுகிட்டு இருந்த காரை அந்த மொட்டையும் சோடா புட்டையும் ஒன்னா சேர்ந்து அப்புறப்படுத்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போலீஸ் லேடியும் மயக்கத்திலிருந்து எந்திரிக்கும் போது அந்த கேங்ஸ்டரை ஒரு இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருந்திருப்பாங்கல்ல பேஸ்மெண்ட்ல, அந்த இடத்துல தான் இவளையும் வச்சிருந்திருக்காங்க. அந்த லேடி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் போறேன் அப்படின்னு ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருந்திருப்பாங்க. அதனால இன்னும் 2 ஆபீசர்ஸ் பேக்கப்புக்கு வந்திருந்தா அப்படிலாம் இங்க யாரும் வரவே இல்லைன்னு அந்த லேடி பயங்கரமா டிராமா போட்டு அவங்கள அமுச்சு விட்டுருதா. அதுக்கப்புறம் நேரங்கிறது கடந்து போக ஆரம்பிக்க எப்படியே 3rd ஃப்ளோரை எரிச்சு விட்டாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த ஒரு ஃப்ளோரை எரிக்கிறதுக்காக அந்த மொட்டை பெட்ரோல்லாம் ஊத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அப்படி பெட்ரோல் ஊத்திக்கிட்டு இருந்த அந்த மொட்டை சடனா போனை எடுத்து நியூஸை செக் பண்ணலான்னு இருப்பான். எதுக்குன்னா இந்த ஒரு டாக்டரை பத்தின எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட்டர் இருக்கிறான்ல அந்த ஹீரோவோட பாஸோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் கொடுத்துருப்பான்ல, இன்னைக்கு நைட் அந்த டாக்டரை பத்தின ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருப்பான். அதனால இவன் செக் பண்ணி பார்த்தா அந்த ஆள் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற நியூஸ் தான் இவனோட கைக்கு கிடைக்குது. ரைட்டு, அப்போ அந்த டாக்டருக்கு நான் அவனை மாட்டி விடுறதுக்காக இப்படி ஒரு ரிப்போர்ட்டருக்கு அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தேங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்துமே என்னை இன்னுமே இங்க வச்சிருந்திருக்கானா, உயிரோட வச்சிருக்கானா அப்படின்னு ஒரே அதிர்ச்சி. அந்த போலீஸ் லேடியும் பேஸ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த சோடா புட்டி வருவான். அவனுக்கு பெண்கள்னாலே ஒரே ஆர்வம். ஆகையால் இந்த லேடியை ஹராஸ் பண்ணலான்னு இருக்க அவங்க சும்மா மயக்கம் போட்டிருக்கிற மாதிரி தான் நடிச்சிருந்திருப்பாங்க. உடனே ஒரு கிளாஸ் பீஸை எடுத்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்க இந்த போலீஸ் அவனோட கண்ணுல கீறி விட்டுறாங்க. ஆனா இவன் அந்த போலீஸோட மண்டையிலேயே அடிச்சு அவளை படுக்க போட்டாடுறான். இப்படி கண்ணை கிழிச்சு விட்டாலேன்னு அங்கிருந்து போகலான்னு இருந்தா கரெக்டா சுடுதண்ணில எடுத்துக்கிட்டு அந்த ஓனரம்மா வந்திருப்பாங்க. எப்படி அந்த டாக்டருக்கு தன்னோட பெர்மிஷன் இல்லாம யாரையாவது கொலை பண்ணா கோவம் வருமோ அதே மாதிரி இந்த பேஸ்மெண்ட்ல பிடிச்சு வைக்கிற ஆளுங்க எல்லாருமே இந்த ஓனரம்மாவுக்காக ஒதுக்கப்படுற ஆளுங்க, இந்த ஓனரம்மா கொலை பண்றதுக்காக ஒதுக்கப்படுற ஆளுங்க. ஆகையால் என் பொருள் மேலேயே நீ கை வைப்பியான்னு சுடுதண்ணி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்தி அவனையும் நங்குன்னு அடின்னு அடிச்சு அதே இடத்துல சாகடிச்சிடுறாங்க. என் பொம்மை மேல எப்படா கை வைப்பங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த மர்டரை முடிச்சுட்டு அவ மேல ஏறி வரும்போது அப்போ அங்க டாக்டர் அங்க 3rd ஃப்ளோரோட ஸ்டெப்ஸ்ல நின்னுகிட்டு இருப்பானா. முதல்ல இந்த அபார்ட்மெண்ட்டை எரிச்சு விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறதா பிளானா இருக்குது. ஆனா அந்த டாக்டர் சரி நம்ம கூடிய சீக்கிரம் கிளம்பிடலாம், ஹீரோவும் தயாராயிட்டான், கிச்சன்ல இருக்கிறான், போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்க. ஓஹோ, நான் உன்னை உருவாக்குன மாதிரி நீயும் பயங்கரமான ஒரு ப்ராடக்ட் உருவாக்கி இருக்க போலையேன்னு இந்த லேடியும் பயங்கர ஆர்வமா கிச்சனுக்கு போனா அங்க யாரும் இல்ல. உடனே கோவத்துல அங்க இருக்கிற ஒரு கத்தியை அவனை எடுத்துக்கிட்டு ஏண்டாடே உன்னை நான் வளர்த்துனா நீ என்னையே ஏமாத்த பாக்குறியாடான்னு அந்த டாக்டரை போட்டு தள்ளுறதுக்காக வரும்போது அப்ப கரெக்டா ஒரு ரூம்ல இருந்து அந்த டாக்டர் இழுத்து பிடிச்சு அந்த லேடியோட மண்டையிலேயே சுத்தியில இறக்கி சாகடிக்கிறான். ஆனா சாகும்போது கூட அந்த லேடியோட கடைசி வார்த்தைகள் நான் இப்படி சாக போறேன்னு தெரிஞ்சா அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த போலீஸ் லேடியாவது போட்டு தள்ளிந்திருப்பனே அப்படிங்கறதா தான் இருக்கும். வெளியில போயிட்டு வந்த அந்த மொட்டையும் உள்ள வந்து இந்த லேடி இறந்துருக்கிறதா பாக்குறான். விட்டு வச்சா நம்மளையும் போட்டு தள்ளிடுவானேன்னு மாடியில இருக்கிற அந்த டாக்டரை போட்டு தள்ளுறதுக்காக அவன் போயிருந்தா போய் நின்னோடனே சும்மா சிரிக்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே அவனோட வயிற்றுலயே கத்திய வச்சு குத்திடுவான். ஆனா குத்து வாங்கிட்டும் உன்னால என்னை எப்பவுமே கொலை பண்ண முடியாது, ஏன்னா வாய்ப்பு இருக்கும் போதே இந்த மாதிரி நீ என் கழுத்துல கொத்திருப்பேன்னு அவனோட கழுத்தை கிழிச்சு அதுக்கப்புறம் வயிற்றுல கத்தி இறக்கி சாகடிக்கிறான். இங்க இந்த போலீஸ் லேடியுமே மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் வெளியில கிளம்பலான்னு பார்த்தா அந்த இடம் ஒரு ஜெயில் மாதிரி லாக் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டோர் எல்லாம் லாக் ஆயிருந்திருக்கும். ஆனா வெளியிலேயே தானே அந்த சோடா புட்டியோட பாடிங்கிறது கிடக்குது. அவனோட கால்ல அந்த ஒரு டிராக்கர் ஒன்று இருக்குதுல்ல, அந்த டிராக்கரை உடைச்சா ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷனுங்கிறது போகும். ஆகையால் போலீஸை கூப்பிடுறதுக்கான ஒரே ஒரு வழிங்கிறது அதை உடைக்கிறதான்னு சொல்லி ஒரு ஸ்பேனர் ஒன்று எடுத்து அதை உடைக்க ஆரம்பிக்கிறான். அதன் விளைவாக ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷனும் போகும்.
போக ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களும் கிளம்பி வராங்க. இதே நேரத்துல ஹீரோவும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த 3rd ஃப்ளோர்ல நடந்து வரும்போது ஆப்போசிட்ல இந்த டாக்டரும் வருவானா. அப்ப அந்த டாக்டர் சொல்லுவான், என்னடி உனக்கு இந்த ஃபீலிங் நல்லா இல்லையா? யார வேணாலும் நீ எப்ப நினைச்சா வேணாலும் கொல்லலாம், ஒரு கடவுள் மாதிரி நீ ஃபீல் பண்ணல, உண்மையா சொல்றான்னு கேட்டா ஹீரோவோட பதில், ஆமா நல்லா தான் இருக்கு, முதல்ல உன்ன கொலை பண்ணணும்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. 2 பேரோட சண்டையுமே பயங்கர இன்டென்ஸா இருக்கும். அந்த இடத்துல மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்களா. ஆனா ஒரு பாயிண்ட்ல ஹீரோ ஒரு கிளாஸ் பீஸை வச்சு அந்த டாக்டரோட கழுத்தை அறுத்து விட்டுருவான். அவ்வளவுதான், அந்த டாக்டருக்கு ப்ளீட் ஆகுது. அவனும் அவனோட எண்டை நெருங்கிட்டு இருக்கிறான்னு புரிஞ்சிருச்சு. இறுதியா ஹீரோ கேட்பான், சரி இதெல்லாம் எதுக்கு பண்ணுனேன்னு. ஆனா அந்த டாக்டரோட பதில், எதுக்கு பண்ணனா, இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு காரணம் தேவையா, என்ன பசிக்குதுன்னா நீ சாப்பாடு சாப்பிடுவீல, அது உணர்வு, அதே மாதிரிதான் இதுவும். மற்றவங்க துடிக்கிறத பார்க்கறக்கும் மற்றவங்க வேதனைப்படுறத பார்க்கறதுலையும் ஒரு அலாதி பிரியங்கிற மாதிரி சொன்னா, கண்டிப்பா மனுஷனா பிறந்த எந்த ஒருத்தனுக்குமே இந்த மாதிரியான ஒரு உணர்வுங்கிறதே இருக்காது. நீ மனுஷனே இல்லடா அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு, சும்மா சொல்லாத குழந்தை, நீ ஒன்ஸ் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா இறப்புகளும் உன்னை ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷமா உணர வச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் எங்கேயும் போகல, எப்பவுமே உன் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதோட அவனோட சாவின் விளிம்பில் அவன் இருக்க ஹீரோக்கு ஆத்திரம் தீரல. ஏறி உட்காந்துக்கிட்டு அவனோட கழுத்தை நெரிச்சு சாகடிக்கிறான். கட் பண்ணா அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்திருப்பாங்க. அந்த போலீஸ் லேடி, ஹீரோ, ஹீரோயின் சொல்லிட்டு இவங்க 3 பேரை மட்டும் அபார்ட்மெண்ட்ல இருந்து ரெஸ்கியூ பண்றாங்க. மற்றவங்க எல்லாரும் இறந்தாச்சு. அடுத்த நாள் காலையில பாஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் கம்பெனில இருந்து ஆளுங்க எல்லாருமே வெக்கேட் பண்ணி போறாங்க. எந்த ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட நல்ல விதமா பேசுறங்காட்டி அந்த பார்க்குக்கு ஹீரோ மேல காண்டு இருந்துச்சோ, இனிமேல் அந்த பொண்ணு அவனால பார்க்க கூட முடியாது. இதே மாதிரியான காமெடிகளை நீங்க நிறைய இந்த ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது, ஆனா அந்த ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிட்டு தெரியவானுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஒரு கேங்ஸ்டர் இருக்கிறான்ல, அவனையுமே அட்மிட் பண்ணியிருப்பாங்க போல. டிடெக்டிவ்ஸ்ல வந்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல யார் யார் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரோட போட்டோஸ் எல்லாம் காமிச்சு, சரி யார் தான் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணதுன்னு கேட்டதுக்கு ஹீரோவை தவிர மற்ற எல்லாரோட போட்டோவையும் அவன் ஒதுக்கி வச்சு காட்டுவான். ஸோ இவங்க எல்லாருமே கொலை பண்ண பார்த்தாங்கன்னு. ஃபர்தரா ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ கூட வேலை பார்த்துருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்களா. அடிஷ்னலா அந்த போலீஸ் ஸ்டடி இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க கிட்டையுமே டெஸ்ட்மெண்ட்டுங்கிறத வாங்கி இருந்திருப்பாங்க. ஆனா அந்த டாக்டரை கொலை பண்ணது ஹீரோ தான் அப்படிங்கறதுல ஓகே தான். இருந்தாலும் ஹீரோ டிஃபென்ஸுக்காக பண்ணியிருப்பான் அப்படின்னு விட்டுறலாம். இருப்பினும் மாறி மாறி இருக்கிற எல்லாருமே அவனுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இறந்து போன மாதிரி தான் தெரியுது. ஆனாலுமே சம்திங் கொஞ்சம் சந்தேகமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் சொல்ல போனா இடிக்குதுங்கிறத விட ஏதோ ஒரு விஷயம் ஹீரோவை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் லேடியுமே நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிட்டு, சரி நீ அந்த டைம்ல மயக்கமா இருந்திருப்பீல, ஹீரோவும் அந்த டாக்டரும் சண்டை போட்டப்போ நீ தானே ரூம்ல இருந்த, உனக்கு ஃபர்தர் அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா அவ யோசிக்கிறா. ஆக்சுவலி ஹீரோ தன்னோட கழுத்தை தானே நெரிச்சுக்கிட்டு அவனே டாக்டராகவும் இருந்து அவனே ஹீரோவாகவும் இருந்து அவன்கிட்டயே பேசிக்கிற மாதிரி அவளுக்கு தோணிந்திருக்கும். ஆனா அவ அந்த டைம் ஃபுல்லாவே அன்கான்சியஸா தான் இருந்திருப்பா. ஸோ அதனால ஷோரா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாளா. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் லேடி ஹீரோவையும் மீட் பண்ணிட்டு, அன்னைக்கு நீங்க ஆக்சுவலி அந்த டாக்டரை கொலை பண்ணப்போ என்னென்ன நடந்துச்சு உங்களால சொல்ல முடியுமான்லாம் கேட்டா ஹீரோ, இல்லங்க என்னால பெருசா அதை பத்தி எல்லாம் பேச முடியலங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதா இருப்பானா. எதுக்கு இந்த போலீஸ் லேடி இப்படி கேக்குறாங்கன்னு பார்த்தா, ஆக்சுவலி அந்த டிடெக்டிவ்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க கேட்டிருந்திருப்பாங்க ஹீரோவோட பாஸையும் அதுக்கப்புறம் அந்த பாஸோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருப்பான்ல, அந்த 2 ஆளுங்களையுமே கொலை பண்ணது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்திருக்கும். நல்லா கொலை பண்ண கை தேர்ந்த ஒருத்தன் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஆனா அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த அந்த ஒரு கொலைகள் ஏதோ பண்ண தெரியாதவன் புதுசா பண்ண மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் கேட்டிருந்திருப்பாங்களா. சரி என்னமோன்னு அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கு. அப்போ அவங்களோட பேக்ல ஒரு புக் ஒன்று இருக்கும். ஸோ அந்த புக்கை ஹீரோ கொடுக்கலான்னு இருந்திருப்பாங்க போல. நாவல்லாம் எழுதுவான்ல, அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. ஆகையால் நேரா வந்து ஹீரோ கிட்ட அந்த புக்கை கொடுத்தா, அந்த புக்கை ஹீரோ வாங்கும்போது அவனோட கையில அந்த பிரேஸ்லெட் இருக்கிறத அதோட சத்தத்தை அவங்க கேட்கறாங்க. அந்த ஒரு சத்தத்தை கேட்கும்போது அப்போ அந்த லேடிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி அந்த சோடா புட்டி சாகும்போது அந்த லேடி, அந்த போலீஸ் லேடி வந்து மயக்கத்திலான இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு பிரேஸ்லெட்டோட சத்தம் மட்டும் அவங்களோட காதுல கேட்டிருந்திருக்கும். விச் மீன்ஸ் அந்த ஒரு சோடா புட்டியா இருக்கட்டும், வீட்டோட ஓனரமாவா இருக்கட்டும், அந்த மொட்டை தலையனா இருக்கட்டும், ஏன் இறுதியா அந்த டாக்டரா இருக்கட்டும்னு சொல்லி மொத்த பேரையுமே ஹீரோ தான் போட்டு தள்ளியிருக்காங்கிற மேட்டர் அவங்களுக்கு புரிய வர, எகைன் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஆரம்பத்தில் எப்படி எல்லா விஷயங்களையும் ஸ்பெகுலேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இதுவும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெகுலேஷனா மட்டும்தான் இருக்கு. இருந்தாலும் இது எதையும் சீரியஸா எடுத்துக்காம அந்த லேடி அங்கிருந்து கிளம்ப, இப்போ அதுவே ஹீரோ அந்த கதையெல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்கிறான்ல, எதுவுமே டைப் பண்ணிருக்க மாட்டான். வெறும் சாகு சாகு சாகுன்னு அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் தொடர்ந்து டைப் பண்ணிட்டே இருப்பான். அப்பதான் நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலி அந்த போலீஸ்
போலீஸ் லேடி ஸ்பெகுலேட் பண்ணது உண்மைதான். அந்த ஒரு பிரேஸ்லெட்டை மாட்டி விட்ட அப்போவே அந்த டாக்டர் சொல்லியிருந்திருப்பான்ல, உன்னை நான் வாழ விடுறேன், ஆனா இங்க இருக்கிற எல்லாரையும் போய் போட்டு தரலன்னு. அதுக்கு ஹீரோ ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஒத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத தாண்டி இருக்கிற மொத்த பேரையும் முடிக்கிறடா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்திருப்பான். அதன் விளைவாகத்தான் இருக்கிற எல்லாரையும் சாகடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு டாக்டரை வந்து மீட் பண்ணும்போது அந்த டாக்டர் ஹீரோவை பாராட்டி இருந்திருப்பானா. ஆனா அவனையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமும் அவனை போட்டு தள்ளினதுக்கு அப்புறமே அந்த டாக்டர் ஹீரோட மைண்டுக்குள்ள வந்திருப்பான். அதனால தான் அவன் தன்னோட கழுத்தையே நெரிச்சுக்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட பேசுற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஈவன் போலீஸ்ல வந்து ஹீரோவை காப்பாத்தினதுக்கு அப்புறமே கூட்டத்துல அந்த டாக்டர் இருந்திருக்க மாதிரி அவனுக்கு தோணி இருக்கும். இப்போ கூட ஹீரோ லேப்டாப்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள அந்த டாக்டரோட உருவங்கிறது இருக்கிற மாதிரி தெரிய அங்கே இந்த ஒரு சீரீஸை முடிக்கிறாங்க. அதே போல திடீர்னு ஹீரோக்குள்ள அந்த வில்லன் போயிட்டான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெல் இந்த கோட் ஒன்று இருக்கும். நீச்சே சொல்லியிருப்பாரு, இஃப் யூ கேஸ் லாங் இன்டு an abyss the abyss also gaze into youன்னு. வெல் இது ஏதோ ஒரு ரேண்டமான ஃபேன்சி கோட்லாம் இல்லை. யூஸ்வலாக கிரைம் த்ரில்லர் அப்படின்னு வந்துட்டாலே இந்த ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரூத்தை பேஸை வச்சு தான் மெயின் கேரக்டர்ஸை மோஸ்ட்லி பில்ட் பண்ணுவாங்க. விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளாக ஒரு கெட்டதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப நாளாக ஒரு கெட்ட விஷயம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குதுங்கும் போது நீங்கள் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அந்த ஒரு கெட்ட விஷயங்கிறது உங்களை கண்டிப்பாக பாதிக்க செய்யும். இது சைக்காலஜி, ஃபிலாசபி கிடையாது. ஆகையால் ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு சரௌண்டிங் வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த நபருமே எவால்வ் ஆவாங்க. ஆகையால் ஒரு பயங்கர சேடஸ்டான ஒரு குரூப்பு கிட்ட மாட்டிக்கிட்ட ஹீரோ சிக்கி சின்னாமின்னமாயி வெளியில வரும்போது அந்த குரூப்ல இருக்கிற ஒரு நபராகவே மாறி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட கரு. கண்டிப்பா இந்த சீரீஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.